ஹலோ எவ்ரிவான், இன்னில இருந்து நாம 5 Little Angels Fall from the Skyங்கிற ஒரு சூப்பரான சைனீஸ் டிராமா தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்ன இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நாம இன்னைக்கான எபிசோட்குள்ள போகலாம். இந்த எபிசோட்கான ஓப்பனிங் சீன்ல நம்ம ஹீரோயினுக்கு யாரோ பயங்கரமான ட்ரக்ஸ் கொடுத்துடுறதுனால கண்ட்ரோலை மீறிடுற அவங்க யாருன்னே தெரியாத ஒருத்தர் ரூம்குள்ள போய் அவரை கிஸ் பண்ணவும் ரொம்ப டெம்ட் ஆகிடுற அவருமே ஹீரோயின் கையில ஒரு மோதிரத்தை போட்டுவிட்டு உனக்கான எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டிஸையும் நான் ஏத்துக்கிறேன்னு சொல்ல 2 பேருக்கு நடுவுல 1 night stand நடந்துருது. கட் பண்ணா ஃபாரினுக்கு போய் ஒரு பெரிய ஃபேஷன் டிசைனரான நம்ம ஹீரோயின் 6 வருஷத்துக்கு அப்புறம் தன்னோட 5 குழந்தைங்களையும் அழைச்சிக்கிட்டு திரும்ப சைனாக்கு வராங்க. அப்ப டிவி நியூஸ்ல ஜியோலினுங்கிற ஒரு ஃபேமஸான பிசினஸ் உமன் இப்ப அவங்க கம்பெனியோட பிரசிடென்ட்டா பொறுப்பேத்துக்கிறது மட்டும் இல்லாம ஜின் குரூப் ஆஃப் கம்பெனியோட பிரசிடென்ட்டான மிஸ்டர் ஜின்னை மேரேஜ் பண்ணிக்க போறாங்க. கூடிய சீக்கிரம் அவங்க 2 பேருக்கும் என்கேஜ்மெண்ட் நடக்க போகுதுன்னு சொல்ல, நீ என்கிட்ட இருந்து எதை பறிச்சியோ அதையே நான் உன்கிட்ட இருந்து பறிக்கிறேன்னு சொல்லி சபதம் போட்டுட்டு இருக்கும் போது 4 குட்டி பசங்க எங்களுக்கு அர்ஜென்ட்டா சுச்சா வருது, ரெஸ்ட் ரூமுக்கு போயே ஆகணும்னு சொல்ல, ஓகே கண்ணா நீ இங்க வெயிட் பண்ணு, நான் எல்லாரையும் அழைச்சிட்டு போயிட்டு வரேன்னு சொல்லி ஹீரோயின் ஒரு பையனை விட்டுட்டு 4 பேரை மட்டும் அழைச்சிட்டு போறாங்க. அப்போ ஒரு பெரிய பணக்கார பிசினஸ்மேன் பயங்கரமான தோரணையில, அதாவது காரு பாடி கார்ட்ஸ்ன்னு சொல்லி அங்க வந்து நிக்கவும், இவர் தான் நம்ம அப்பா போல நம்மள கண்டுபிடிச்சு பிக்கப் பண்றதுக்காக வந்திருக்காருன்னு நினைச்சுக்கிட்டு அப்பான்னு கத்துறான். அவருமே ஹை காட்டுறாரு. அப்போ கன்ஃபார்மா இவர் தான் தன்னோட அப்பான்னு சொல்லி ஆசையா பக்கத்துல போகும்போது பின்னால இருந்து ஒரு வயசானவர் வராரு. ஆக்சுவலா இவரை பிக்கப் பண்றதுக்காக தான் அந்த பணக்கார பிசினஸ்மேன், அதாவது நம்ம ஹீரோ வந்திருக்கான். நான் அப்ப பார்த்ததை விட நீ இப்ப ரொம்ப ஹேண்ட்ஸம் ஆகிட்ட பேராண்டி, அப்படியே என்ன மாதிரி இருக்கன்னு தாத்தா சொல்ல, உங்களவுக்குலாம் நான் ஹேண்ட்ஸமா இல்ல தாத்தா, ஓகே உடம்பு தேவலாமா, ட்ரீட்மெண்ட்லாம் நல்லபடியா முடிஞ்சிச்சான்னு ஹீரோ கேட்டுட்டு இருக்கும் போது அந்த தாத்தா நம்ம குட்டி பையனை பார்த்துட்டு, யார் இந்த பையன், பாக்குறதுக்கு அப்படியே ஒன்ன மாதிரியே இருக்கான், என்னோட கொள்ளு பேரனா, நான் கூட நீ கல்யாணம் பண்ணிக்காம இருக்கிறத நினைச்சு ரொம்ப கஷ்டப்பட்டேன், ஆனா நீ என்கிட்டயே சொல்லாம ஒரு பொண்ணை மேரேஜ் பண்ணிக்கிட்டு குழந்தை பெக்கிற அளவுக்கு போயிட்டியான்னு தாத்தா கேக்குறாரு. ஐயோ தாத்தா, இந்த பையன் யாருன்னே எனக்கு தெரியாது, இப்பதான் தடவையா இவனை பாக்குறேன்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்க்கும்போது சம்திங் அவருக்குள்ள ஏதோ ஒரு உணர்வு தெரியுது. ஈவன் நம்ம குட்டி பையனுக்குமே அப்படிங்கிறதுனால ஓடி போய் தாத்தாவை ஹக் பண்ணிக்கிறான். சரிப்பா நீ யாரு, உன்னோட பேர் என்ன, இப்ப எங்க போற, உன்னோட அப்பா அம்மா எங்கன்னு கேட்க கரெக்டா அங்க நம்ம ஹீரோயினுமே வந்துடுறாங்க. ஆனா நம்ம ஹீரோக்கு இவங்களை ஏற்கனவே எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கவும் டக்குன்னு கைய பிடிச்சி, நீ யாரு, இதுக்கு முன்ன நாம மீட் பண்ணிருக்கோமான்னு கேட்க, இதெல்லாம் பழைய ட்ரிக்கு, என்கிட்ட வேலைக்கு ஆகாது, முடிஞ்சா வேற யார்கிட்டயாவது சொல்லி பிக்கப் பண்ணிக்கொண்டு ஹீரோயின் கிளம்பிடுறாங்க. ஒரு நிமிஷம் இரு, இந்த குழந்தைங்களோட அப்பா யாருன்னு கேட்கும்போது கரெக்டா ஹீரோயினை பிக்கப் பண்ண அவங்க ஃப்ரெண்டு வந்துடுறான். அவனுமே ஒரு ஃபேமஸான பிசினஸ்மேன் தான், பேரு லூஃபேன். லூஃபேனை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பொறாமையா இருக்கு. அவனுக்கு அழகான ஒய்ஃபு, அழகான குழந்தைங்கலாம் கிடைச்சிருக்கு, ரொம்பவே சந்தோஷமா வாழ்றாங்க போலன்னு தாத்தா சொல்ல, ஹீரோ அந்த ஃபேமிலியை பார்த்து ரொம்ப ஏங்குறாரு. தென் நம்ம ஹீரோயின் குழந்தைங்க கிட்ட, ஓகே குழந்தைங்களா, அங்கிள் லூஃபேன் ஏதோ ஒரு முக்கியமான வேலைக்காக போயிருக்காரு, எனக்குமே ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒர்க் இருக்கு, ஸோ நீங்க காருக்குள்ளேயே பத்திரமா உட்காந்துருங்க, நான் முடிச்சுட்டு வந்து அழைச்சிட்டு போறேன்னு சொல்லிட்டு எங்கேயோ போறாங்க. பல வருஷத்துக்கு அப்புறம் இப்ப திரும்ப ஊருக்கு வந்திருக்காங்கல்ல, அதான் நம்ம அப்பாவை பார்க்க போறாங்க போல, நமக்குமே அப்பாவை பார்க்க ஆசையா இருக்கும், சோ நீங்க எல்லாரும் இங்க வெயிட் பண்ணுங்க, நான் போயிட்டு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா இன்ஃபார்ம் பண்றேன், அதுக்கப்புறம் நீங்க எல்லாரும் கிளம்பி வந்து அப்பாவை பாருங்கன்னு சொல்லிட்டு நம்பர் 1 குட்டி பையன் ஹீரோயினை ஃபாலோ பண்ணி போறான். ஆக்சுவலா அன்னைக்கு தான் ஜின் குரூப் ஆஃப் கம்பெனியோட சிஇஓ ஆன நம்ம ஹீரோக்கும் ஜியோலினுங்கிற அந்த லேடி பிசினஸ் உமனுக்கும் என்கேஜ்மெண்ட் நடக்கிறதா இருக்கும். அவ வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோயினோட சப்சிஸ்டர் தான். அங்க வந்திருக்க சில கெஸ்ட் எல்லாம் இந்த ஜியோலின் ஏதோ பெருசா சாதிச்ச மாதிரி அவளை பயங்கரமா புகழ்றாங்க. ஆனா மத்தவங்க எல்லாம், இந்த பாராட்டுக்கு உரியவங்க நீங்க கிடையாது, உங்க அக்கா ஹீரோயின் தான், பிகாஸ் அவங்க தான் அந்த குடும்பத்தோட ஒரிஜினல் வாரிசு, நீங்க சும்மா செகண்ட் சேனலுக்கு பிறந்தவங்க, 6 வருஷத்துக்கு முன்ன திடீர்னு உங்க அக்கா காணாம போனதுனாலதான் இப்ப நீங்க அவங்க பொசிஷன்ல இருக்கீங்க, சோ தேவையில்லாம ஆடிட்டு இருக்காதீங்கன்னு சொல்லி பயங்கரமா கலாய்க்கவும் இந்த ஜியோலின் செம கடுப்பாகிடுறா. அப்ப அங்க நம்ம ஹீரோயின் வரவும் பார்த்துட்டு கெஸ்ட் எல்லாமே அதிர்ச்சி ஆகிடுறாங்க. இந்த ஜியோலின் முகத்துல ஈ ஆடல, நீ எப்படி இங்க, இவ்வளவு நாளா எங்க இருந்தேன்னு கேட்க, ஆமா நானே தான் ஹீரோயின் வில்லத்தனமா சொல்லும் போதுதான் நமக்கு பிளாஷ்பேக் காட்டுறாங்க. 6 வருஷத்துக்கு முன்ன ஹீரோயினோட அம்மா அப்பா இறந்ததுக்கு அப்புறம் அந்த ஃபேமிலி சொத்துக்கள் எல்லாத்தையும் அடையணுங்கிறதுக்காக ஜியோலின் ஹீரோயினோட ஃபியான்சேவை கைக்குள்ள போட்டு வச்சுக்கிட்டு அவளை அவமானப்படுத்தி அந்த குடும்பத்தை விட்டே வெளியில அனுப்பணுங்கிறதுக்காக தான் ட்ரக்ஸ் கொடுத்திருப்பா. அதனோட ரியாக்ஷன் காரணமா தான் ஹீரோயினுக்கு நடுவுல 1 night stand நடந்திருக்கும். இப்ப போட்ட பிளான்லாம் சக்சஸ்ஃபுல் ஆயிட்டதுனால எக்ஸ் ஃபியான்சே கூட சேர்ந்துக்கிட்டு ஜியோலின் ஹீரோயினை பயங்கரமா அவமானப்படுத்தி அங்கிருந்து வெளியில துரத்த ட்ரை பண்ணும்போது தான் அவங்க கையில ரொம்பவே காஸ்ட்லியான ஒரு ரிங் பார்த்திருப்பாங்க.
ஒன்னும் இல்லாம தெருவுல பிச்சை எடுக்க போற உனக்கு ஏன் இவ்ளோ காஸ்ட்லியான மோதிரம்னு சொல்லி அதை எடுத்துக்குவா. ரொம்ப பாவம் நம்ம ஹீரோயின். உங்க 2 பேரையும் நான் எந்த அளவுக்கு நம்பினேன், ஆனா கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம என்னை ஏமாத்தி இப்படி நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டீங்களேன்னு சொல்லி கதறி கதறி அலறா. ஆனா இந்த ஜியோலினுக்கு தான் இறக்கமே இல்லையே. ஹீரோயின் அடிச்சு பத்தி விட்டுட்டு நைட்டு அவங்க யாரு கூட ஒன் நைட் ஸ்டாண்ட்ல இருந்தாங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக செக் பண்ணும்போது ஒரே ஒரு ரூம் டோர் மட்டும் ஓபன் ஆகியிருக்கவும் உள்ள போய் பார்த்தா நம்ம ஹீரோ படுத்திருக்காரு. ஆஹா, இவர் ஜின் குரூப் ஆஃப் கம்பெனியோட சிஇஓ ஆச்சே. ஹீரோயின் எக்ஸ்பியான்சேவை விட இவர் தான் பெரிய பணக்காரரு. எப்படியாவது இவரை ஏமாத்தி மேரேஜ் பண்ணிக்கிட்டா போதும், கடைசி வர வசதியா மகாராணி மாதிரி வாழலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்கும் போது கண் விழிக்கிற நம்ம ஹீரோ, நீ தான் நைட்டு என் கூட எழுந்தியான்னு கேட்க ஆமான்னு இவ சொல்ல நம்ம ஹீரோக்கு பெருசா எதுவும் ஃபீல் ஆகல. பட் அவ கையில அந்த மோதிரத்தை பார்த்துட்டு ஓகே, நாம வாக்கு கொடுத்த மாதிரி இந்த பொண்ணுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டியை ஏத்துக்கலான்னு சொல்லி தான் இப்ப 6 வருஷத்துக்கு அப்புறம் மேரேஜ் பண்ணிக்கிறதுக்காக என்கேஜ்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்காரு. ஆனா இது எதுவும் தெரியாம பழி வாங்குறதுக்காக வந்திருக்க நம்ம ஹீரோயின் இந்த ஜியோலின் ஏதோ ஒரு பணக்கார பிசினஸ் மேனை மேரேஜ் பண்ணிக்க போறான்னு நினைச்சுக்கிட்டு உன் கனவு எல்லாமே கடைசி வர கனவாதான் இருக்க போதுன்னு சொல்ல அவ கோவப்பட்டு அடிக்க கை ஓங்கிடுறா. பட் அதுக்குள்ள ஹீரோயின் சப்புன்னு ஒரு அறை விடுறாங்க. அந்த நேரம்னு பார்த்து யாரோ உள்ள வர மாதிரி இருக்கவும் ஹீரோ தான் வராரு போல நினைச்சுக்கிட்டு இந்த ஜியோலின் நடிக்க ஆரம்பிச்சிடுறா. ஆனா அது ஹீரோ இல்ல, ஹீரோயினோட பையன். உங்களுக்கெல்லாம் எவ்வளோ தைரியம் இருந்தா என்னோட அம்மாவையே கலாய்ச்சிருப்பீங்கன்னு கேட்க டே கண்ணா இங்க என்ன பண்ணிட்டு இருக்க, சீக்கிரமா கிளம்புன்னு ஹீரோயின் சொல்றா. ஓ, அப்ப இதுக்காக தான் நீ 6 வருஷமா தலைமறை வாழ்ந்தியா? சரி, இந்த பையனோட அப்பா யாருங்கிறது உனக்கு தெரியுமா தெரியாதான்னு நக்கலா கேட்கவும் டென்ஷன் ஆகிடுற குட்டி பையன், எங்க அம்மாவை கலாய்க்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்காது, இதுக்கான பின்விளைவுகள் பயங்கரமா இருக்க போதுன்னு சொல்லி தன்னோட மத்த தம்பி தங்கச்சிங்களெல்லாம் கூப்பிடுறான். ஆனா அவங்கெல்லாம் அசதியில நல்லா தூங்கிடுறாங்க. சோ நம்ம குட்டி பையன் தனியா மாட்டிக்கவும் ரொம்ப கோவப்படுற ஜியோலின் அவனை அடிச்சு தள்ளி விட்டுறா. நல்ல வேலை கீழே விழுறதுக்குள்ள நம்ம ஹீரோ வந்து பிடிச்சிடுறாரு. அப்பதான் அவனோட காதுக்கு பின்னால ஒரு மச்சம் இருக்கிறதையுமே நோட் பண்றாரு. அதே மாதிரி நம்ம ஹீரோக்குமே ஒரு மச்சம் இருக்கும். ஏற்கனவே தான் இவங்க 2 பேரும் ஒருத்தர் பார்த்திருக்காங்களே. சோ ரொம்ப உரிமையா நீங்க அவளை தான் மேரேஜ் பண்ணிக்க போறதா இருந்தா உங்ககிட்ட நான் பேசவே மாட்டேன், அவ நிஜமாவே ரொம்ப கெட்டவ மோசமான பொண்ணுன்னு குட்டி பையன் சொல்ல ஜின்மாமா நீங்க நம்பாதீங்க, இவங்க எல்லாரும் சேர்ந்து நம்மள பிரிக்கிறதுக்காக சதி பண்றாங்கன்னு ஜியோலின் சொல்லும் போதுதான் நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு மறுபடியும் நீயா இங்க என்ன பண்ணிட்டு இருக்கன்னு கேட்க ஜியோலின் முகத்துல ஈ ஆடல. ஏற்கனவே இவங்க 2 பேருக்கும் பழக்கமா இருக்குமோன்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிச்சிடுறா. இவதான் என்னோட அக்கா. சில வருஷங்களுக்கு முன்ன ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டு அவமானத்தை தாங்கிக்க முடியாம ஊரை விட்டே ஓடி போயிட்டா. இப்ப நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த கம்பெனியை நம்பர் 1 பொசிஷனுக்கு கொண்டு வந்திருக்கேன்னு தெரிஞ்சதுமே அவ குழந்தைய அழைச்சிட்டு வந்து என்கிட்ட பங்கு கேக்குறா. ஷேர் கேட்டு என்னை எல்லாருக்கு முன்னாலேயும் அடிச்சிட்டான்னு போய் சொல்லவும் நீ ரொம்ப பேசாத, இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு தான் உன்னோட ஆட்டம்லாம், அதுக்கப்புறம் நீ எப்படி இருக்கங்கிறத மட்டும் பாருன்னு ஹீரோயின் சொல்ல அப்படி என்ன பிரச்சனைன்னு ஹீரோ கேட்க இதோ பாருன்னு சொல்லி ஹீரோயின் சொடக்கு போடவும் அங்க இருக்கிற ஒரு பெரிய ஸ்கிரீன்ல 6 வருஷத்துக்கு முன்ன ஜியோலின் ஹீரோயினோட எக்ஸ்பியான்சே கிட்ட இன்னும் கொஞ்ச நாள் மட்டும் பொறுத்துருங்க, ஹீரோ நான் சொன்ன எல்லாத்தையும் நம்பிட்டாரு, ஒன்ஸ் அவரை நான் மேரேஜ் பண்ணிக்கிட்டா மட்டும் போதும், அவர் பேர்ல இருக்கிற எல்லா சொத்துக்களையும் என் பேர்ல மாத்திட்டு நான் அவரை கொன்னுடுவேன், அதுக்கப்புறம் நம்மள தடுக்க யாரும் இருக்க மாட்டாங்க, நாம 2 பேரும் சந்தோஷமா வாழலான்னு சொன்னது இப்ப டெலிகாஸ்ட் ஆகவும் அவ்வளோதான் மிரண்டு போயிடுற இந்த ஜியோலன். அப்படிலாம் இல்ல ஜின்மாமா, நான் உங்களை ரொம்ப லவ் பண்றேன், ஹீரோயின் என்ன பழி வாங்குறதுக்காக தான் இப்படி போய் சொல்லி ஏமாத்த பாக்குறான்னு சொல்ல சுத்தி நிக்கிற எல்லாருமே ஜியோலினை பத்தி ரொம்ப தப்பா அசிங்கமா பேசவும் ஹீரோ யோசிக்க ஆரம்பிச்சிடுறாரு. பார்த்தா அதுக்கு நம்ம ஹீரோயின் வேற என் எக்ஸ்பியான்சேவை விட ஹீரோ பணக்காருங்கிறதுனால அவனை கழட்டி விட்ட, இப்ப ஹீரோ விட பணக்காரன் எவனாவது கிடைச்சிட்டா இவரை கழட்டி விட்டுட்டு போயிடுவியான்னு கேட்க ஜியோலினால எதுவும் பேச முடியல. அதே நேரம் நம்ம ஹீரோ நமக்கு இப்ப நடக்கிறதா இந்த என்கேஜ்மெண்ட் அப்புறம் மேரேஜ் எல்லாத்தையும் நான் கேன்சல் பண்றேன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. ஜியோலினால இதை தாங்கிக்கவே முடியல. அதே நேரம் சுத்தி நிக்கிற எல்லாருமே அவளை பார்த்து கெக்க பெக்கன்னு சிரிக்கவும் அவளுக்கு ரொம்ப அவமானமா போயிடுது. தென் ஹீரோயினை ஃபாலோ பண்ணி வந்து நீ யாரு, எங்கே இருந்து வந்திருக்க, இந்த குழந்தையோட அப்பா யாருன்னு கேட்க அது உங்களுக்கு தேவையில்லை, ஏன்னா என்னோட ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாங்கன்னு ஹீரோயின் சொல்லிட்டு குழந்தைய அழைச்சிட்டு போயிடுறாங்க. இந்த கேப்ல நம்ம ஹீரோ பையனோட ஒரு ஹேர் எடுத்து அதை டிஎன்ஏ டெஸ்டுக்காக கொடுத்துடுறாரு. இன்னொரு சைடு ஹீரோவோட தாத்தா என்கேஜ்மெண்ட்டுக்கு போயிட்டு இருக்க வழியில ஆக்சிடென்டலா நம்ம 2வது பையன் குறுக்க வரவும் தெரியாம இடிச்சிடுறாங்க. பார்த்து பதறி போயிடுற தாத்தா உடனே அவனை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிடுறாரு. சோ நம்ம ஹீரோயின் கார்க்குள்ள வந்து பார்க்கும்போது 4 பசங்க தான் இருக்காங்க. இன்னும் ஒருத்தனை காணும், எங்க போனான்னு தெரியலன்னு சொல்லி தேடிட்டு இருக்கும் போதுதான் திரும்ப நம்ம ஹீரோவை மீட் பண்றாங்க. என்ன நீ காலையில இருந்து என் பின்னாலேயே சுத்திட்டு இருக்க, உனக்கு என்னதான் பிரச்சனைன்னு ஹீரோ கேட்க நீ என்ன பைத்தியமா, நான் எதுக்காக உன் பின்னால சுத்த போறேன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கும் போது 2 பேருக்குமே கால் வருது. அட்டன் பண்ணி பேசிட்டு செம ஷாக் ஆகிடுறாங்க. ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் குட்டி பையனை செக் பண்ணி பார்த்துட்டு பயப்படுற அளவுக்குலாம் எதுவும் இல்ல, சின்ன அடிபட்டிருக்கு, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா நல்லா போயிரும்னு சொல்லிடுறாரு.
இப்ப அடிபட்டிருக்க இந்த ரெண்டாவது பையனும் ஃபர்ஸ்ட் பையனும் பார்க்க கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. சோ தாத்தா அவன் தான் இவன் போலன்னு நினைச்சுக்கிறாரு. மாஸ்டர், எனக்கு என்னமோ இந்த பையனை பார்க்கும்போது நம்ம ஹீரோவை சின்ன வயசுல பார்த்த மாதிரி இருக்குன்னு மேனேஜர் சொல்ல, எனக்குமே அப்படிதான் தோணுதுன்னு சொல்லி ஹீரோவோட சின்ன வயசு போட்டோவை எடுத்து மேட்ச் பண்ணி பார்த்தா நம்ம ஹீரோவும் இந்த பையனும் ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி அப்படியே ஒன்னா இருக்காங்க. ஒருவேளை நமக்கு தெரியாம உங்க பேரை எங்கேயாவது வேலையை காட்டியிருப்பாரோன்னு மேனேஜர் சொல்ல, அதுக்கெல்லாம் உனக்கு திறமை இல்ல, மேபி கல்யாணம் பண்ணிக்கிட்டு யாருக்கும் தெரியாம ரகசியமா வாழ்ந்துட்டு இருப்பாங்க போலன்னு தாத்தா சொல்றாரு. அப்போ கண் விழிக்கிற குட்டி பையனோட காதுக்கு பின்ன ஹீரோ மாதிரியே ஒரு மச்சம் இருக்கிறத பார்த்துட்டு தாத்தா ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஆனா அவன், உங்களுக்கெல்லாம் கண்ணு தெரியாதா? ஒரு குட்டி பையன் ரோட் கிராஸ் பண்ணும்போது எதுக்காக நீங்க வேகமா வந்தீங்க? ஒருவேளை எனக்கு பெரிய அடி ஏதாவது பட்டிருந்தா என்ன பண்ணிருப்பீங்கன்னு கேட்க, என்னப்பா தாத்தா கிட்ட இப்படி பேசுற? ஏற்கனவே நம்ம 2 பேரும் மீட் பண்ணோமே, நீ என்ன மறந்துட்டியான்னு தாத்தா கேட்க, குட்டி பையனுக்கு ஒண்ணுமே புரியல. அங்க வர நம்ம ஹீரோ இவனை பார்த்துட்டு, டேய் இப்போதானே நீ அந்த ஃபங்க்ஷன்ல இருந்த, அதுக்குள்ள எப்படிடா இங்க வந்தன்னு கேட்க, அவன் திருன்னு முழிக்கிறான். தென் அவனுக்கான அந்த மெடிக்கல் ரிப்போர்ட் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் இந்த பையன் பேரு ஜங் ஹீஹி, அதுவே இன்னொருத்தன் பேரு ஜங் ஜெய்ங்கிற விஷயம் ஹீரோக்கு புரிய வரவும், தனக்கு 2 குழந்தைங்க பிறந்திருக்காங்க போலங்கிறத கிளாரிஃபை பண்றதுக்காக அவன்கிட்டயே உன் கூட பிறந்தவங்க எத்தனை பேருன்னு கேட்க, அவன் 5 பேருன்னு சொல்றதுக்குள்ள நம்பர் 1 பையன் மெசேஜ் பண்ணி நம்மளோட அப்பா இவர்தான்னு சொல்லி ஹீரோவோட போட்டோவை அனுப்பி வைக்கவும், பார்த்துட்டு நைனா நீங்க தானா, இத்தனை வருஷமா ஏன் எங்களை பார்க்க வரலன்னு கேட்கவும் ஹீரோக்கு அதிர்ச்சியாவும் இருக்கு, அதே நேரம் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. பட் அதுக்குள்ள அங்க பதறி போய் வர நம்ம ஹீரோயின் குழந்தைய பார்த்துட்டு, உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லல, ஐயோ ஓகேன்னு கேட்க, ஐ எம் ஃபைன் மம்மின்னு சொல்லிடுறான். ரொம்ப சாரிமா, நான் தான் உன் பையன் மேல தெரியாம கார் அடிச்சிட்டேன், சோ இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கான எல்லா செலவையும் நான் பாத்துக்கிறேன்னு தாத்தா சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, என் குழந்தைய நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவனை கூட்டிட்டு போக ட்ரை பண்ணும்போது ஹீரோ ஸ்டாப் பண்ணி, என்னோட குழந்தைய நீ எங்க கூட்டிட்டு போறேன்னு கேட்க, ஹீரோயின் என்ன புரியலன்னு சொல்றா. இவனுக்குமே என்ன மாதிரி காதுக்கு பின்ன மச்சம் இருக்கு, அது மட்டும் இல்லாம ஜின் குடும்பத்தோட வாரிசு இப்படி கஷ்டப்படுறத பார்த்துட்டு எங்களால சும்மா இருக்க முடியாது, சோ என் குழந்தையோட கஸ்டடியை என்கிட்ட விட்டுருன்னு ஹீரோ கேட்கவும், இவன் உன்னோட குழந்தை தாங்கிறதுக்கு உன்கிட்ட ஆதாரம் இருக்கான்னு ஹீரோயின் கேட்க, நம்மால் உடனே இந்த டிஎன்ஏ ரிப்போர்ட் இருக்கும்ல அதை எடுத்து காட்டிடுறாரு. இந்த ஆன்லைன் பேப்பர்ஸ் எல்லாம் என்னால எவிடன்ஸா ஏத்துக்க முடியாது, கவர்மெண்ட் சர்டிபிகேட்ல சீல் இருந்தா மட்டும்தான் நான் நம்புவேன்னு சொல்லி ஹீரோயின் குட்டி பையனை அழைச்சிட்டு போயிடுறா. நான் உனக்கு ஏதாவது குறை வச்சனா, ஏன் இப்படி பண்ணன்னு ஹீரோயின் கேட்க, என்ன மன்னிச்சிருங்கம்மா, எல்லா குழந்தைங்களும் அப்பா கூட இருக்கிறத பார்க்கும்போது எங்களுக்குமே ஆசையா இருந்தது, அந்த ஆர்வத்துல தான் நாங்க தேடி போனோம், பட் இதனால நீங்க கஷ்டப்படுறீங்கன்னா இதுக்கப்புறம் கண்டிப்பா நான் அப்பாவை தேடி போக மாட்டேன்னு குட்டி பையன் ப்ராமிஸ் பண்ணிடுறான். என்ன இந்த பொண்ணு இவ்ளோ திமிரு பிடிச்சவளா இருக்கா, நம்ம வீட்டு வாரிசை கொடுக்க மாட்டேன்னு சொல்றா, இதை நீ போலீஸ்ல போய் ஹேண்டில் பண்ணு, கோர்ட்டுக்கு போவோன்னு தாத்தா சொல்ல, அப்போ 6 வருஷத்துக்கு முன்னே என் கூட 1 நைட் ஸ்டாண்ட்ல இருந்தது இந்த பொண்ணு தான் போல, என்ன இருந்தாலும் இத்தனை வருஷமா தன்னோட 2 குழந்தைங்களையும் சிங்கிள் மதரா வளர்த்திருக்கா, சோ நான் அவ ஃபீலிங்ஸை ஹர்ட் பண்ண விரும்பல, அதே நேரம் என்னோட உரிமையையும் விட்டு தர மாட்டேன், அதனால எங்க 2 பேருக்குமே டிராபேக் இல்லாத மாதிரி நான் ஒரு முடிவெடுக்க போறேன்னு சொல்லி ஹீரோ யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. வீட்டுக்கு வந்ததும் நம்ம ஹீரோயின் தன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு லூஃபான் கிட்ட, இத்தனை வருஷமா எனக்கு உதவி பண்ணதுக்கு ரொம்பவே நன்றின்னு சொல்ல, இதுல என்ன இருக்கு, உனக்காக நான் இன்னும் நிறைய கூட பண்ண ரெடியா இருக்கேன், சரி உனக்கு வேலை கிடைச்சிருச்சான்னு கேட்கும்போது, ஜின் குரூப் ஆஃப் கம்பெனி என்ன அவங்க ஃபேஷன் டிசைனரா ஹையர் பண்ண ஒரே காரணத்துக்காக தான் நான் அமெரிக்கால இருந்து சைனாக்கு வந்திருக்கேன், சோ இன்கம் பத்தி எனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு சொல்லிட்டு 4 குழந்தைங்களை லூஃபான் கூட ஸ்கூலுக்கு அனுப்பி வச்சுட்டு, இப்ப அடிபட்டுச்சுல 2வது பையன், அவனை மட்டும் வீட்டுல ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டு ஹீரோயின் ஆபீஸ்க்கு கிளம்பும் போது கரெக்டா வாசல்ல ஹீரோ வந்து நிக்கிறான். இல்ல நாம அவனை பத்தியே நினைச்சிட்டு இருக்கோம்ல, அதான் இல்லூஷன் போலன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஒரு தடவை க்ளோஸ் பண்ணிட்டு திரும்ப டோரை ஓபன் பண்ணும்போது அப்பயுமே ஹீரோ நிக்கிறாரு. இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை, எதுக்காக என்ன தேடி வந்திருக்கீங்கன்னு கேட்க, அஃப்கோர்ஸ் என் பையனை அழைச்சிட்டு போறதுக்காக தான் நான் வந்திருக்கேன்னு ஹீரோ சொல்ல, நீங்க காட்டின இந்த ஆன்லைன் ப்ரூஃப் எல்லாம் என்னால நம்ப முடியாதுன்னு ஹீரோயின் சொல்ல, அப்போ ஒரிஜினலை கொடுன்னு ஹீரோ கேட்க, அவரோட மேனேஜர் மறந்து வீட்லயே வச்சுட்டு வந்திருக்காரு, சும்மா நடிக்காதீங்க, உங்ககிட்ட பேசலாம் எனக்கு நேரம் இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோயின் டோரை லாக் பண்ணிடுறா. உனக்கு எவ்வளவு காசு வேணாலும் நான் தர ரெடியா இருக்கேன்னு ஹீரோ சொல்ல, காசெல்லாம் எனக்கு ஒரு விஷயமே இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்பிடுறாங்க. என்ன இந்த பொண்ணு காசு வேணான்னு சொல்றா, அப்புறம் என்கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கறான்னு ஹீரோ யோசிக்கவும், எல்லாம் லவ் தான், பியார் பிரேமா காதல்னு சொல்லி மேனேஜர் ஹார்ட்டின் விடவும் ஹீரோக்கு ரொம்ப ஷை ஆகிடுது. அப்ப கரெக்டா நம்ம குட்டி பையன் டோரை ஓபன் பண்ணிடுறான். அப்பா கூட சேர்ந்து ஊர் சுத்த ஆசையா இருக்கான்னு ஹீரோ கேட்க, யா ஆஃப் கோர்ஸ்னு சொல்லிட்டு குட்டி பையன் கிளம்பி போயிடுறான். ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா நம்ம ஹீரோ ஆர்கனைஸ் பண்ற ஒரு வீடியோ கேம் டோர்னமெண்ட்டுக்கு அழைச்சிட்டு போறாரு. நான் இவங்க எல்லாரையும் விட சூப்பரா கேம் விளையாடுவேன்னு சொல்லி நம்ம 2வது பையன் அந்த டோர்னமெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் பிரைஸுமே வின் பண்ணிடுறான்.
வாவ், என் பையன் நிஜமாவே ரொம்ப திறமையானவனா இருக்கான்னு சொல்லி ஹீரோ ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அவ்வளவுதான், இதோட இந்த எபிசோடுமே முடியுது. இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் வீடியோஸை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. நான் உங்க எல்லாரையும் ரொம்ப சீக்கிரமா அடுத்த எபிசோட்ல மீட் பண்றேன். Until then, it's bye from Afi and stay tuned with Spectre of Fantasy. ஹலோ எவ்ரிவான், இன்னைக்கு நம்ம இந்த சைனீஸ் ட்ராமாக்கான செகண்ட் எபிசோட் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னே இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நாம இன்னைக்கான எபிசோட்குள்ள போகலாம். இந்த எபிசோட்கான ஓப்பனிங் சீன்ல ஜியோலின் எப்படியாவது ஹீரோ அடையணுங்கிறதுக்காக திருட்டுத்தனமா ஒரு ஆஃபீஸ்க்குள்ள வந்து காஃபில எதையோ கலந்துட்டு போயிடுறா. அதே நேரம் மொதல் நாள் வேலைக்கு வந்திருக்க நம்ம ஹீரோயின் சிஇஓக்கு வணக்கம் சொல்றதுக்காக ஆஃபீஸ்க்குள்ள வராங்க. அப்ப உள்ள வர நம்ம ஹீரோ, நீ இன்னும் என்ன ஃபாலோ பண்றது நிறுத்தலையான்னு கேட்க, நான் எதுக்காக உங்களை ஃபாலோ பண்ண போறேன், ஆமா நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு ஹீரோயின் கேட்கும்போது, நான் தான் இந்த கம்பெனியோட பிரசிடென்ட்ங்கிறதையே நீ மறந்துட்டியான்னு ஹீரோ கேட்க, அச்சச்சோ ஆமால, இப்ப ஏதாவது இடக்கு மடக்கா பேசினா கண்டிப்பா வேலைக்கு உழ வச்சிருவான்னு சொல்லி பயந்துடுறா. நீ தான் ரொம்ப தைரியமான ஆளாச்சே, பேசுமா, ஏதாவது பேசுன்னு சொல்லிக்கிட்டே நம்ம ஹீரோ காஃபி எடுத்து குடிச்சிடுறாரு. கொஞ்ச நேரத்திலேயே அந்த ரியாக்ஷன் காட்ட ஆரம்பிச்சிருது. ஹீரோயினை குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டே பக்கத்துல வரவும், நமக்குள்ள எந்த பிரச்சனையா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம், அதை விட்டுட்டு என்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணாதீங்கன்னு சொல்லி தள்ளி விடுறா. ஆனா ஃபுல் ஃபார்ம்ல இருக்கிற நம்ம ஹீரோ அவங்கள கட்டி பிடிச்சி கிஸ் பண்ணி சோஃபால தள்ளிடுறாரு. பட் எப்படியோ மேனேஜ் பண்ணி நம்ம ஹீரோயின் எஸ்கேப் ஆகி வெளியில ஓடிடுறாங்க. இதை பார்த்துடுற ஜியோலின் என்னாச்சோ ஏதாச்சோன்னு தெரியாம பதறி அடிச்சுக்கிட்டு உள்ள வந்து பார்த்தா ஹீரோ ஃபுல் ஃபார்ம்ல இருக்காரு. இதுதான் கரெக்டான சான்ஸ்னு சொல்லி, ஜின்மாமா ஹீரோயின் சொல்றதை நீங்க நம்பாதீங்க, என்ன பழி வாங்குறதுக்காக தான் அப்படி ஒரு பொய்யான வீடியோவை ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்தா, மற்றபடி நான் உங்களை ரொம்ப லவ் பண்றேன், இப்ப கூட நீங்க எவ்வளவு கஷ்டப்படுறீங்கிறத என்னால புரிஞ்சுக்க முடியுது, சோ நான் உங்களுக்கு உதவி பண்றேன்னு பக்கத்துல போகவும், ஒரு தடவையும் என்னால உன்னை அவமானப்படுத்தி வெளியில அனுப்ப முடியாது, சோ புரிஞ்சுக்கிட்டு நீயா இங்க இருந்து கிளம்பு, இல்ல பலத்த அவமானத்தை ஃபேஸ் பண்ண வேண்டியதா இருக்குன்னு சொல்லி மிரட்ட, இந்த சான்ஸையும் கோட்டை விட்டுட்டோன்னு சொல்லி புலம்பிக்கிட்டே ஜியோலின் கிளம்பிடுறா. அப்புறம் நம்ம ஹீரோவோட மேனேஜர் மாத்து மருந்து எடுத்துட்டு வந்து ஹீரோக்கு இன்ஜெக்ட் பண்ணி அவரை நார்மல் ஆக்கிடுறாரு. ஆனா ஹீரோயினை தப்பா புரிஞ்சுக்கிற நம்ம ஹீரோயின் சரியான ஆளா இருக்கா, 6 வருஷத்துக்கு முன்ன என் கூட ஒன் நைட் ஸ்டாண்ட்ல இருந்து குழந்தைய பெத்துட்டு இப்ப திரும்ப வந்து பிளாக்மெயில் பண்ணி காசு வாங்குறதுக்காக தான் பிளான் போட்டிருக்கா போல. சோ அவ நல்லவளா கெட்டவளா, என்னோட அம்மாக்கு ஒரு நல்ல அம்மாவா இருந்தாளாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நான் என் குழந்தைங்களை திரும்ப வாங்கிக்க போறேன், அதுக்கு ஃபர்ஸ்ட் அவங்க எந்த ஸ்கூல்ல படிக்கிறாங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும்னு சொல்றாரு. இங்க நம்ம 3வது பையன், அம்மா என்ன மன்னிச்சிடுங்க, நீங்க அவ்வளோ சொல்லியுமே நான் கேட்காம அப்பாவை பார்க்க வந்தது ரொம்ப பெரிய தப்பு தான், பட் எனக்கு அவர் கூட இருக்கணும், அவர்கிட்ட பேசணும்னு ரொம்ப ஆசையா இருந்தது, அதனாலதான் கூப்பிட்டதுமே வெளியில வந்துட்டேன்னு சொல்றான். நம்ம ஹீரோயினுக்கு இவங்க பாச போராட்டத்தை புரிஞ்சுக்க முடியுது. பட் எங்க நம்ம ஹீரோ பெர்மனண்டா குழந்தைங்களை தாக்கிட்டே இருந்து பிரிச்சு கூட்டிட்டு போயிடுவாரோன்னு ரொம்ப பயப்படுறா. அதுவே இங்க ஸ்கூல்ல நம்ம 4வது பையன் ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்ததுனால டீச்சர் ஒரு அழகான பொம்மையை கிஃப்டா தராங்க. அத அவன் குட்டி பாப்பா கிட்ட கொடுத்துறவும் அவ சந்தோஷமா விளையாண்டுட்டு இருக்கும்போது இன்னொரு பையன் பார்த்துட்டு இப்ப அந்த பொம்மையை என்கிட்ட கொடுன்னு கேட்டு மிரட்டுறான். நம்ம பாப்பா தர முடியாதுன்னு சொல்லவும், உங்கள மாதிரி அப்பா யாருன்னே தெரியாத பசங்களை ஸ்கூல்ல சேர்த்ததே ரொம்ப பெரிய தப்பு, இதுல உங்களுக்கு கிஃப்ட் எல்லாம் தராங்களா, எனக்கு பார்க்கவே ரொம்ப கேவலமா இருக்கு, நீங்களாம் அப்பா யாருன்னே தெரியாத பசங்க, அப்பா இல்லாத பசங்கன்னு கலாய்க்கிறான். கோவப்பட்டு 2வது பையன் அவன் அடிச்சிடவும் அந்த ஸ்கூல்ல ஒரு பெரிய பிரச்சனை உருவாகிடுது. அப்புறம் என்ன, பேரண்ட்ஸ்க்கு கால் பண்ணி கூப்பிடுறாங்க. ஹீரோயினுமே வரா. வழக்கம் போல அங்க இருக்கிற டீச்சர் பணக்கார பசங்களுக்கு சப்போர்ட் பண்ணி நம்ம பசங்க மேலதான் தப்பு இருக்குன்னு சொல்லிடுறாங்க. ஹீரோயினால ஏத்துக்க முடியல. என்ன ஆச்சுன்னு குழந்தைங்க கிட்ட கேட்கும் போதுதான் அவங்க நடந்த எல்லாத்தையும் சொல்றாங்க. என் பையன் அடிச்சது தப்பாவே இருக்கட்டும், பட் இந்த பையன் அப்படி பேசியிருக்க கூடாது, ஃபர்ஸ்ட் அவன் மன்னிப்பு கேட்கட்டும், அதுக்கப்புறம் நான் என் பையனை மன்னிப்பு கேட்க சொல்றேன்னு ஹீரோயின் சொல்லிடுறா. என் பையன் எதுக்காக இந்த மாதிரி சீப்பான ஆளுங்க கிட்ட எல்லாம் மன்னிப்பு கேட்கணும், சொன்னாலும் சொல்லலைனாலும் உங்க குழந்தைங்களுக்கு அப்பா யாருன்னே தெரியாதுன்னு அந்த பையனோட அம்மா குத்தி காட்டுறாங்க. பசங்களை நாம ஸ்கூலுக்கு அனுப்புறதே நம்ம சோசியல் ஸ்டேட்டஸை மறந்துட்டு எல்லார் கூடயும் ஃப்ரெண்ட்லியா பழகி ஒரு சொசைட்டியா வாழ்றதுக்காக தான். ஆனா நீங்க பணங்காசு இருக்குங்கிற ஒரே காரணத்துக்காக உன் மனசுல தப்பான விதைய விதைச்சிருக்கீங்கன்னு ஹீரோயின் சொல்லவும், உங்களை மாதிரி இருக்கிற புவர் பீப்புள்லாம் இந்த ஸ்கூல்ல படிக்கணும்னா எங்களை மாதிரி இருக்கிற ரிச் பீப்புள் கிட்ட அடிமையா இருந்தா மட்டும்தான் முடியும், சோ உன்னோட பையனை அடிபணிஞ்சு என் பையன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க சொல்லுன்னு அந்த அம்மா கட்டாயப்படுத்துறாங்க. என்னோட பையன் தப்பே பண்ணியிருந்தாலும் நீங்க இப்படி ஆணவத்தோட பேசினதுக்கு அப்புறம் என்னால அவனை உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க சொல்ல முடியாது, இதுக்கப்புறம் என்ன ஆனாலும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்பிடுறா. அப்ப அங்க வர அந்த பையனோட அப்பா,
நான் எவ்வளவு பெரிய ஆளு தெரியுமா, எப்பேற்பட்ட கம்பெனில வேலை பார்க்கறேன் தெரியுமா. சோ தேவையில்லாம என்ன சீண்டாத, ஒழுங்கா என் ஃபேமிலி கிட்ட மன்னிப்பு கேளுன்னு ஃபோர்ஸ் பண்றாரு. நீ யாரா இருந்தா எனக்கு என்ன, எங்க வேலை பார்த்தா எனக்கு என்ன, ஃபர்ஸ்ட் உன் குழந்தைய ஒழுங்கா வளர்க்க தெரியலன்னு நினைச்சு நீயும் ஒய்ஃபும் வெக்கப்பட்டு கேவலப்பட்டு தலை குனிஞ்சு நிக்கணும். அதை விட்டுட்டு பெரிய டான் மாதிரி பேசிட்டு இருக்கேன்னு ஹீரோயின் சொல்ல, நான் ஜின் குரூப் ஆஃப் கம்பெனில எக்ஸிகியூட்டிவ் மேனேஜரா வேலை பார்த்துட்டு இருக்கேன். நான் நினைச்சா ஒரு செகண்ட்ல உங்க எல்லாரையும் இல்லாத மாதிரி பண்ணிடுவேன்னு மிரட்டுறான். எது, ஜின் குரூப் ஆஃப் கம்பெனில வேலை பாக்குறீங்களா? சூப்பர் சார். இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாலதான் இந்த கம்பெனியோட சிஇஓ எங்க ஸ்கூலுக்காக நிறையவே டொனேஷன் கொடுத்தாரு. மேபி உங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்காக தான் இருக்கும் போல. சோ நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. டீச்சர்ஸ் நாங்க எல்லாருமே உங்க சைடு தான் இருக்கோம்னு சொல்லி அங்க வேலை பார்க்குற டீச்சர்ஸ் நீதி தவறிடுறாங்க. ஆனா ஹீரோயின் விட்டு தரதா இல்ல. ஒன் உமன் ஆர்மியா அங்க நின்று பயங்கரமா போராடிட்டு இருக்கவும் அந்த டீச்சர் சமாளிக்க முடியாம பிரின்சிபலை கூப்பிட போயிடுறா. அப்போன்னு பார்த்து அந்த பையனோட அப்பா நம்ம ஹீரோயின் அடிக்க கை ஓங்கிடுறாரு. ஆனா நம்ம ரெண்டாவது பையன் உள்ள புந்து அவங்க எல்லாரையுமே அடிச்சு போட்டுடுறான். அதே நேரம் நம்ம ஹீரோ குழந்தைங்க இந்த ஸ்கூல்ல தான் படிச்சிட்டு இருக்காங்கங்கிற விஷயம் தெரிஞ்சதும் தன்னோட தாத்தாவை அழைச்சிட்டு வராரு. அப்ப வெளியில ஓடி வர குட்டி பாப்பா, அப்பா அப்பா அம்மாவும் அண்ணனும் ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டாங்க, ப்ளீஸ் காப்பாத்துங்கன்னு சொல்ல, எது, நான் உனக்கு அப்பாவா? ஆமாப்பா. நம்ப முடியலையா உங்களால? சரி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் அப்புறம் ப்ரூஃப் பண்றேன். பட் இப்ப வந்து அம்மாக்கு உதவி செய்யுங்கன்னு கெஞ்சவும் ஒரு கை பாத்துறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ உள்ள வராரு. ஏய் யாரா நீ கோமாளி, எதுக்கு இப்படி தேவையில்லாம என் ஃபேமிலி கிட்ட பம்பு பண்ணிட்டு இருக்கன்னு ஹீரோ கேட்க, நீதான் கோமாளி, என் பவர் தெரியாம எல்லாரும் என்ன சீண்டிட்டு இருக்கீங்க. நான் நினைச்சா போதும் இப்பவே என் தலைவர் மிஸ்டர் ஜின் உங்க எல்லாரையும் 2 செகண்ட்ல ஜோடியை முடிச்சிட்டு போயிடுவாள்னு சொல்லவும், நீ எந்த ஜின்ன சொல்ற? ஜின் குரூப் ஆஃப் கம்பெனியோட ஓனரையான்னு ஹீரோ கேட்க, ஆமா அவர் தான் எங்க கம்பெனியோட சிஇஓ. நான் அவருக்கு ரைட் ஹேண்ட் மாதிரி. என் மேல இருக்கிற பாசத்துல என் பையன் படிக்கிற இந்த ஸ்கூலுக்கு நிறையவே டொனேஷன் கொடுத்திருக்காராம். சோ எனக்காக அவர் என்ன வேணாலும் பண்ணுவாரு, தேவையில்லாம என்கிட்ட வம்பு பண்ணாதீங்கன்னு சொல்ல, மிஸ்டர் ஜின்னுக்கு ஃபர்ஸ்ட் உன்னை யாருன்னே தெரியாது, அப்புறம் எதுக்குடா நீ சீன் போடுறேன்னு ஹீரோ கேட்க, ரொம்ப ஓவரா பேசாத, இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ இருந்த இடம் தெரியாம அழிய போறேன்னு அவன் சொல்ல, கடுப்பாகிடுற நம்ம ஹீரோ தன்னோட மேனேஜருக்கு கால் பண்ணி, எவனோ நம்ம கம்பெனியோட எக்ஸிகியூட்டிவ் மேனேஜரா தேவையில்லாம என்கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான், சீக்கிரமா அவன் சோழிய முடிச்சு விடுங்கன்னு சொல்ல, என்னடா பெரிய டான் மாதிரி பேசுற, பூச்சாண்டி காட்டுற, உன்னால எதுவும் பண்ண முடியாதுன்னு இவர் சொல்லிட்டு இருக்கும் போது கரெக்டா ஆபீஸ்ல இருந்து கால் பண்ணி, நீங்க எங்க சிஇஓ மிஸ்டர் ஜின் கிட்ட மரியாதை இல்லாம பேசின காரணத்துக்காக நாங்க உங்களை வேலையை விட்டு தூக்குறது மட்டும் இல்லாம $10 மில்லியன் காம்பன்சேஷன் கேட்டு கோர்ட்ல கேஸ் போட்டிருக்கோம். சோ எதுவா இருந்தாலும் நீங்க அங்க போய் பேசிக்கோங்கன்னு சொல்ல, எது, அப்ப இவ்வளவு நேரம் நான் வாய்க்கிலேயே பேசினது என்னோட சிஇஓ கிட்ட தானா? ஐயோ சார் என்ன மன்னிச்சிருங்க. நான் உங்க கம்பெனில வேலைக்கு சேர்ந்து 1 வருஷம் தான் ஆகுது. இதுவரை நான் உங்களை நேர்ல பார்த்ததே இல்ல, அதனாலதான் தெரியாம அவசரப்பட்டு பேசிட்டேன். ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடுங்க. நீங்க கொடுக்குற சம்பளத்துல தான் நானும் என்னோட குடும்பமும் உயிர் வாழ்ந்துட்டு இருக்கோம். சோ இந்த பாவியோட மன்னிப்பை ஏத்துட்டு தயவு செஞ்சு என்ன விட்டுருங்கன்னு கெஞ்சினாரு. என்னங்க நீங்க இவர் கால்ல எல்லாம் போய் விளறீங்கன்னு ஒய்ஃப் கேட்க, அட வாய மூட்ரி, 2 பேரும் இங்க வந்து என் பாஸ் கிட்ட மன்னிப்பு கேளுங்கன்னு கட்டாயப்படுத்தவும், ஐயா தர்ம பிரபு தெரியாம பேசிட்டோம், இந்த பாவி குடும்பத்தை மன்னிச்சிருங்கன்னு கெஞ்சுறாங்க. நான் ஒன்னும் நீங்க என்கிட்ட எதிர்த்து பேசினதுக்காக இந்த பனிஷ்மெண்ட் தரல. பொதுவா ஸ்கூல்ல படிக்கிற பசங்க எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும், இப்படி திமிரா பேசக்கூடாது. அப்படி ஒருத்தன் பேசினானா அவனோட அம்மா அப்பா வளர்ப்பு சரியில்லைன்னு அர்த்தம். சின்ன வயசுலயே உங்க பையன் இப்படி இருக்கானா அப்ப பெரியவனாகி எத்தனை பேரை சிவியரா புள்ளி பண்ணுவான். இது எல்லாத்துக்குமே காரணம் உங்ககிட்ட இருக்கிற பணம் காசு மட்டும்தான். அதனாலதான் அந்த மெயினை நான் ஆஃப் பண்ணிட்டேன்னு சொல்லி ஹீரோ எல்லாரையும் அழைச்சிட்டு வெளியில வராரு. எங்க இவர் உண்மையை கண்டுபிடிச்சிருப்பாரோன்னு சொல்லி ஹீரோயின் பதறா. சரி நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வீட்டுக்கு போலாமான்னு ஹீரோ கேட்க, எங்க வீட்டுக்கு வந்துட்டா தனக்கு 5 குழந்தைங்க இருக்குங்கிற உண்மை தெரிஞ்சு போயிருமோன்னு பயந்துடுற ஹீரோயின், அதெல்லாம் வேணா நான் பாத்துக்கிறேன்னு சொல்றாங்க. முடியவே முடியாது, இவங்க எல்லாரும் என் குழந்தைங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இப்படி அவங்க சாதாரண வாழ்க்கை வாழ்றத நான் விரும்பல. நான் சம்பாதிச்சு வச்சிருக்க சொத்துக்கள் எல்லாமே இவங்களுக்கு தான். சோ இவங்க ராஜா மாதிரி வாழணும்னு ஹீரோ சொல்ல, இவங்கிட்ட இருந்து நம்ம எப்படி தப்பிக்க போறோம்னு சொல்லி ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடுற நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வந்ததும் தன்னோட குழந்தைங்க தன்னை விட்டு போக கூடாதுன்னா ஃபர்ஸ்ட் இந்த ஊரை விட்டு நாம எஸ்கேப் ஆகணும்னு முடிவு பண்ணி தன்னோட ஜாபை ரிசைன் பண்றதா சொல்லி ஹீரோக்கு மெயில் பண்ணிடுறா. எதுக்காக இப்படி எல்லாம் பண்றாங்கன்னு புரிஞ்சுக்கிற நம்ம ஹீரோ, நீ இந்த ப்ராஜெக்ட பாதியிலேயே விட்டுட்டு போறதுனால எனக்கு ரொம்ப பெரிய லாஸ் ஏற்படும், அதுக்கு நீ தான் எனக்கு காம்பன்சேஷன் கொடுத்தாகணும், இல்ல நான் உன் மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன்னு மிரட்டவும் பயந்து போயிடுற நம்ம ஹீரோயின் வேற வழி இல்லாம தன்னோட முடிவை மாத்திக்கிட்டு அதே ஊர்ல இருந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததும் நம்ம ஹீரோ கிட்ட அவரோட தாத்தா தன்னோட 2 கொள்ளு பேர பசங்களையும் அழைச்சிட்டு வர சொல்றாரு. நீங்க நினைக்கிற மாதிரி எனக்கு 2 பசங்க இல்ல, மொத்தமா 3 குழந்தைங்க பிறந்திருக்காங்க, அதுல 1 பெண் குழந்தைன்னு சொல்லவும் தாத்தாக்கு சந்தோஷம் தாங்க முடியல. இன்னும் எதுக்காக நாம வெயிட் பண்ணிட்டு இருக்கணும், பேசாம குழந்தைங்களை வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துரு, எதுவா இருந்தாலும் நாம சட்டப்படி டீல் பண்ணிக்கலான்னு தாத்தா சொல்ல,
இல்ல அது ரொம்ப பெரிய தப்பு. இத்தனை வருஷமா ஹீரோயின் எல்லா குழந்தைங்களையும் தனியா தானே வளர்த்திருக்கா. சோ அவளுக்குமே குழந்தைங்க மேல பிரிக்க முடியாத பாசம் இருக்கும். அதை நான் ஹர்ட் பண்ண விரும்பல. சோ கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இதுக்கான ஒரு நல்ல முடிவா நான் எடுக்கிறேன்னு ஹீரோ சொல்றான். கட் பண்ணா அடுத்த நாள் காலையில தூங்கி எழுந்திருக்கிற நம்ம ஹீரோயின் ஆபீஸ்க்கு கிளம்புறதுக்காக அவங்க பசங்க 5 பேரும் அவங்களால முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகள்லாம் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் பையன் அவங்க குடிச்சிட்டு ரெஃப்ரெஷ் ஆகுறதுக்காக சூப்பரா சூடா ஒரு டீ போட்டு தரான். ரெண்டாவது பையன், அம்மா நான் சொல்ற டைரக்ஷனை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா 5 டிராபிக் சிக்னலை அவாய்ட் பண்ணிட்டு 25 நிமிஷம் ஏர்லியராவே ஆபீஸ்க்கு போலான்னு சொல்றான். மூணாவது பையன் நம்ம ஹீரோயின் ஹீல்ஸ் போட்டு நடந்து அவங்க கால் முதுவெல்லாம் வலிக்காம இருக்க ஒரு ஸ்பெஷலான ஷூ ரெடி பண்ணி தரான். நாலாவது பையன் நம்ம ஹீரோயின் எவ்வளோ நேரம் வேலை பார்த்தா அவங்களுக்கு எவ்வளோ சேலரி கிடைக்கும், எவ்வளோ இன்க்ரிமெண்ட் வருங்கிறத கால்குலேட் பண்ணி சொல்றான். கடைசியா நம்ம கடைக்குட்டி பாப்பா ஹீரோயின் ஆபீஸ்க்கு போட்டு போறதுக்காக ட்ரெஸ்லாம் அயர்ன் பண்ணி தரவும் குழந்தைங்க தான் மேல ரொம்ப பாசமா இருக்கிறத பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறேன் நம்ம ஹீரோயின். இதே மாதிரி நீங்க கடைசி வரை இருக்கதா நான் ரொம்ப ஆசைப்படுறேன். ஓகே அம்மா ஆபீஸ்க்கு போயிட்டு வரேன், நீங்களுமே பத்திரமா ஸ்கூலுக்கு போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறா. தென் நம்ம லூஃபாங் பசங்களை பிக்கப் பண்ணிட்டு போய் ஸ்கூல்ல டிராப் பண்ணிட்டு எல்லாரும் நல்லா படிக்கணும்னு சொல்லிட்டு கிளம்புனதுக்கு அப்புறம் நம்ம மூணாவது பையன், எனக்கு அப்பாவை பார்க்க ரொம்ப ஆசையா இருக்கு, சோ நான் ஸ்கூலுக்கு வரலன்னு சொல்லி குவிட் பண்ணிட்டு ஹீரோவை பாக்குறதுக்காக ஆபீஸ்க்கு கிளம்பி போயிடுறான். ஏய் குட்டி பையா, யாரு நீ, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கன்னு கேட்டு கார்ட்ஸ்லாம் துரத்தவும் பயந்து போயிடுறாங்க. வேகமா ஓடும்போது ஆப்போசிட்ல வர தாத்தாவை இடிச்சிடுறான். அட என் செல்ல குட்டி, என்ன பாக்குறதுக்காக இவ்ளோ தூரம் வந்திருக்கியா, சரி வா உனக்கு நான் ஐஸ்கிரீம் வாங்கி தரேன்னு சொல்லி ஒரு ஷாப்புக்கு கூட்டிட்டு வந்து ஹீரோக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணதுமே நம்ம ஆளும் வந்துடுறாரு. நீ எப்படா இங்க வந்த, இந்த விஷயம் உன்னோட அம்மாக்கு தெரியுமான்னு கேட்க, தெரியாதுப்பா, ஸ்கூலுக்கு போறதா சொல்லி குவிட் பண்ணிட்டு நான் இங்க வந்துட்டேன், உங்களை பார்க்கணும் போல இருந்தது அதான்னு குட்டி பையன் சொல்ல, ஹவ் ஸ்வீட், இந்த ரெண்டாவது பையனுக்கு நம்ம மேல ரொம்ப பாசம் அதனாலதான் வந்திருக்கான்னு தாத்தா சொல்ல, இவன் ஒன்னும் ரெண்டாவது பையன் இல்ல என்னோட பையன்னு ஹீரோ சொல்லவும், அடிங்க படவா ராஸ்கோல், நான் சொல்றதுதான் கரெக்ட், இவன் ரெண்டாவது பையன்னு தாத்தா சொல்ல, இல்ல நான் இவனோட அப்பா, எனக்கு நல்லா தெரியும், இவன் என்னோட ஃபர்ஸ்ட் பையன்னு ஹீரோ சொல்ல, நான் உங்க அப்பனுக்கே அப்பன், எனக்கு தெரியும் இவன் தான் உன்னோட ரெண்டாவது பையன்னு 2 பேரும் மாத்தி மாத்தி சண்டை போடுறத பார்த்து நீங்க 2 பேரும் சொல்றதுமே தப்பு, நான் பையனும் இல்ல ரெண்டாவது பையனும் இல்ல, நான் மூணாவது பையன்னு குட்டி பையன் சொல்லவும், எது மூணாவது பையனா, அப்ப எனக்கு 4 பசங்க பிறந்திருக்காங்களான்னு சொல்லி ஹீரோ அதிர்ச்சி ஆகிடுறாரு. ஐ ஜாலி ஜாலி, நான் எதிர்பார்க்காததெல்லாம் நடக்கும்போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு, எனக்கு 4 கொள்ளு பேர பசங்க இருக்கிறது நினைச்சா எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குன்னு சொல்லி தாத்தா குஷி ஆகிடுறாரு. அதே நேரம் அந்த காஃபி ஷாப்ல நம்ம ஹீரோயின் கிட்ட அவங்க ஃபேமிலி சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமான ஃபைல் கொடுக்கறதுக்காக வந்திருக்க நம்ம லூச்சான் குட்டி பையன் ஹீரோ கூட பேசிட்டு இருக்கத பார்த்துட்டு, ஏய் கண்ணா இங்க என்ன பண்ணிட்டு இருக்கன்னு கேட்க, அவன் குடுகுடுன்னு ஓடி வந்து, அது வந்து டாடி நான் இவங்க 2 பேர்கிட்டயும் சும்மா பேசிட்டு இருந்தேன்னு சொல்றான். தெரியாதவங்க கூட பேசக்கூடாது பழகக்கூடாதுன்னு நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், அப்பா சொல்றதை நீ கேட்க மாட்டியான்னு லூஃபான் சொல்லவும், இப்படி தன்னோட பையன் வேற ஒருத்தனை அப்பான்னு கூப்பிடுறத பார்த்து தாங்கிக்க முடியாத நம்ம ஹீரோ, நான் ஒன்னும் ஸ்ட்ரேஞ்சர் இல்ல, இவனோட பயாலஜிக்கல் ஃபாதர், சோ இவனை பார்த்துக்க நான் இருக்கேன், இனி நீ தேவையில்லாம எங்க ஃபேமிலிக்குள்ள வராதன்னு சொல்லவும், நீ இந்த குழந்தைங்களுக்கு பயாலஜிக்கல் ஃபாதரா இருக்கலாம், பட் இத்தனை வருஷமா ஹீரோயினுக்கு சப்போர்ட்டிவா ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருந்தது நான் மட்டும்தான், என்னாலதான் உன்னோட குழந்தைங்க எல்லாருமே பாதுகாப்பா இருந்தாங்க, சோ உனக்கு இவங்க மேல எவ்வளவு உரிமை இருக்கோ அதை விட அதிகமா என்கிட்ட இருக்கு, தேவையில்லாம பிரச்சனை பண்ணாதுன்னு லூஃபான் சொல்றான். இத்தனை வருஷமா என்னோட குழந்தைங்களையும் அவங்க அம்மாவையும் பாத்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி, பட் இதுக்கப்புறம் உன்னோட உதவி அவங்களுக்கு தேவையில்லை, அவங்கள பாதுகாக்க நான் வந்துட்டேன்னு ஹீரோ சொல்றாரு. ஹீரோயின் உன்னை கண்டிப்பா ஏத்துக்க மாட்டா, பிகாஸ் எங்க 2 பேருக்கு நடுவுல ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்ல போயிட்டு இருக்கு, ஈவன் நான் அவளை லவ் பண்றேன், சோ இப்ப நான் ப்ரப்போஸ் பண்ணா கூட கண்டிப்பா அவ என்ன அக்செப்ட் பண்ணிக்கிட்டு என்ன மேரேஜ் பண்ணிப்பா, அதுக்கப்புறம் நாங்க எல்லாரும் ஒரு பெரிய ஃபேமிலி ஆகிருவோம்னு லூஃபான் சொல்லவும், செம்ம டென்ஷன் ஆகிடுற நம்ம ஹீரோ, அப்படி ஒரு சம்பவம் நடக்கிறதா இருந்தா ஃபர்ஸ்ட் வெட்டு உன் கழுத்துல தான் விழுன்னு மிரட்டுறாரு, பட் லூஃபான் கண்ணுல பயமே இல்ல, ரொம்ப கூலா நிக்கிறான். அப்ப கரெக்டா உள்ள வர நம்ம ஹீரோயின் இங்க என்ன சத்தம்னு கேட்க எல்லாரும் ஜர்க் ஆகிடுறாங்க, பட் தெரியாம ஒரு வெயிட்ரஸ் சிரிக்கவும் ஹீரோயின் கீழே விழ போயிடுறா, பட் அதுக்குள்ள ஹீரோ காப்பாத்திடுறாரு. இப்படி இவங்க 2 பேரும் ஸ்லோ மோஷன்ல இந்த மொமெண்ட்டை என்ஜாய் பண்றத பார்த்து நம்ம குட்டி பையனும் தாத்தாவும் ரசிக்கிறாங்க. ஆனா கடுப்பாகிடுற லூஃபான் ஹீரோயின் கேட்ட அந்த ஃபைலை தரவும், ஓகே ரொம்ப தேங்க்ஸ் நாம போலான்னு சொல்லிட்டு குழந்தைய வெளியில அழைச்சிட்டு வரும்போது, நீ மட்டும் இல்லனா கண்டிப்பா என்னால இந்த அளவுக்கு வந்திருக்க முடியாது, சோ உதவிக்கு ரொம்ப நன்றி, பட் இதுக்கப்புறம் உன்னோட உதவி எனக்கு தேவையில்லை, நானே என் லைஃபை பாத்துக்கிறேன்னு சொல்ல லூஃபானுக்கு ஒன்னும் புரியல. ஏன் என்ன ஆச்சுன்னு கேட்கும் போதுதான், இவ்வளோ நேரமா நீ ஹீரோ கிட்ட பேசிட்டு இருந்த எல்லாத்தையுமே நான் கேட்டுட்டேன், பட் எனக்கு உன் மேல அந்த மாதிரி எந்த ஃபீலிங்ஸும் இல்ல, சோ நீ தேவையில்லாம எனக்காக உன் நேரத்தை வேஸ்ட் பண்ணாதன்னு சொல்லிட்டு ஹீரோயின் போயிடுறா. லூஃபானால இதை தாங்கிக்கவே முடியல, ரொம்ப டிப்ரெஸ் ஆகிடுறான்.
கட் பண்ணா தன்னை ஊருக்குள்ள ரொம்ப பெரிய திறமையான ஃபேஷன் டிசைனர்னு சொல்லி சுத்திட்டு இருக்க இந்த ஜியோலன் திருட்டுத்தனமா ஆன்லைன்ல ஒரு டிசைனர் கிட்ட இருந்து நிறையவே டிசைன்ஸை வாங்குறா. அது வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோயின் தான். பட் இது தெரியாம ஜியோலன் ஒரு மேனுஸ்கிரிப்டை பார்த்து வாவ் இது பார்க்க ரொம்ப சூப்பரா இருக்கு, நானே இதை வாங்கிக்கிறேன்னு சொல்ல, சாரி மேடம், இந்த மேனுஸ்கிரிப்ட் அதாவது டிசைன் வந்து ரொம்ப காஸ்ட்லி, இதை வாங்குறதுக்காக நீ நான் போட்டி போட்டுக்கிட்டு பெரிய பெரிய ஃபேஷன் டிசைனர்ஸ்லாம் லைன்ல நிக்கிறாங்க. ஸோ இந்த டிசைனுக்கான காம்படிஷன் ரொம்ப ஹெவி ஆயிட்டதுனால நாங்களுமே பிரைஸை இன்க்ரீஸ் பண்றோம். ஸோ உங்களுக்கு இந்த டிசைன் வேணும்னா நீங்க சுமார் 3500 மில்லியன் டாலர் பே பண்ற மாதிரி இருக்கும்னு ஹீரோயின் சொல்ல, எது அவ்வளோ காசா? என்னோட மொத்த ப்ராப்பர்ட்டிஸையும் வித்தா கூட அவ்வளோ காசு வராதே. ஆனா இந்த டிசைனை நாம சேல் பண்ணோம்னா கண்டிப்பா அதிக வரவேற்பு கிடைக்கும், கண்டிப்பா நாம இன்வெஸ்ட் பண்ண காசையுமே எடுத்துடலான்னு சொல்லி பிளான் போடுற இவ, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் பணத்தை ரெடி பண்ணிட்டு உங்ககிட்ட இருந்து வாங்கிக்கிறேன்னு சொல்லிடுறா. யா ஷோர், கண்டிப்பா நான் உங்களுக்காக வெயிட் பண்றேன் மேடம்னு ரிப்ளை பண்ணிட்டு, நீ எவ்வளவு ட்ரை பண்ணாலும் டெஃபினெட்லி உன்னால இந்த டிசைனை வாங்க முடியாதுன்னு ஹீரோயின் மனசுக்குள்ள நினைக்கிறாங்க. அவ்வளோதான், இதோட இந்த எபிசோடுமே முடியுது. இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் வீடியோஸை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. நான் உங்க எல்லாரையும் ரொம்ப சீக்கிரமா லாஸ்ட் அண்ட் ஃபைனல் 3rd எபிசோட்ல மீட் பண்றேன். Until then, it's bye from Afi and stay tuned with Spectre of Fantasy. ஹலோ எவ்ரிவான், இன்னைக்கு நாம இந்த சைனீஸ் டிராமாக்கான லாஸ்ட் அண்ட் ஃபைனல் 3rd எபிசோட் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னே இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ்ல நிறையவே ட்ரெண்டிங்கான கலர்ஃபுல்லான இயரிங்ஸ், பிரேஸ்லெட், சோக்கர், குந்தன் ஸ்டோன் ஜுவல்லரிஸ்லாம் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஒரு தடவை எனக்காக விசிட் பண்ணி பாருங்க. அப்படி பிடிச்சிருந்தா மறக்காம ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க. இப்போதைக்கு கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் இல்லை, ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் அக்செப்ட் பண்ணுவோம். தென் 400 ருபீஸ்க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு டெலிவரி சார்ஜ் கிடையாது. ஓகே, இப்போ நாம இன்னைக்கான எபிசோட்குள்ளே போகலாம். எப்படியாவது ஹீரோயின் கிட்ட பேசி அவ மண்டையை கழுவி அவளையும் குழந்தைங்களையும் இங்கேயே இருக்க வச்சிடலான்னு தாத்தா எவ்வளவோ முயற்சி பண்றாரு. ஆனா ஹீரோயின் ஒத்துக்காம முடியவே முடியாது, இத்தனை நாளா நான் எப்படி இருந்தேனோ அதே மாதிரி இருந்துக்கிறேன்னு சொல்ல, ப்ளீஸ் கொஞ்சம் புரிஞ்சுக்கம்மா, எனக்குமே வயசாகிட்டு போயிட்டு இருக்கு, இத்தனை கொள்ளு பேர பசங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சும் எப்படி என்னால அவங்கள பார்க்காம இருக்க முடியும்? இந்த ஏக்கத்திலேயே நான் செத்து போயிட்டா அப்புறம் என்னோட ஆத்மா சாந்தி அடையாதுன்னு தாத்தா சொல்ல, ஓகே நான் இதை பத்தி யோசிக்கிறேன்னு ஹீரோயின் ரிப்ளை பண்றா. பட் டென்ஷன் ஆகிடுற ஹீரோ அவங்கள தனியா அழைச்சிட்டு வந்து, உனக்கு நம்ம குழந்தைங்க மேல எந்த அளவுக்கு உரிமை இருக்கோ அதே ஈக்குவல் ரைட்ஸ் எனக்கும் இருக்கு. ஸோ வாரத்துல 5 நாள் உன் கூட இருக்கட்டும், 2 நாள் என் வீட்டுக்கு வந்து தாத்தா கூட இருக்கட்டும். இதுக்கு மட்டும் நீ நோன்னு சொன்ன அப்புறம் நான் கோர்ட்டுக்கு போயிடுவேன். தென் தேவையில்லாத பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ற மாதிரி இருக்கும்னு ஹீரோ சொல்ல, வேற வழி இல்லாம ஹீரோயின் ஒத்துக்கிறாங்க. இங்க நம்ம தாத்தா குழந்தைங்க சந்தோஷமா விளையாண்டுட்டு இருக்கத பார்த்து ரசிச்சிட்டு இருக்கும்போது ஜியோலன் கால் பண்ணி ஹீரோயினை தப்பா நினைச்சுக்கிட்டாரு. இது எல்லாத்துக்குமே காரணம் ஹீரோயின் தான். ப்ளீஸ் நீங்களாவது என்ன புரிஞ்சுக்கங்க, நான் கண்டிப்பா உங்க குடும்பத்துக்கு ஒரு நல்ல மருமகளா இருப்பேன்னு சொல்ல, ஓகேம்மா நானே இந்த விஷயத்தை பத்தி உங்ககிட்ட பேசலான்னு இருந்தேன். இன்னும் 2 நாள்ல என்னோட 80வது பர்த்டே வருது. ஸோ கண்டிப்பா நீ அந்த பார்ட்டிக்கு வந்துரு, மற்றதெல்லாம் நாம அங்க பேசிக்குவோன்னு தாத்தா சொல்லவும், சக்சஸ், நம்ம பிளான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. கூடிய சீக்கிரம் ஹீரோயின் அடிச்சு விரட்டி விட்டுட்டு அவ இடத்துல நான் போய் உட்கார போறேன். ஃபைனலா நான் ஸ்கெட்ச் போட்ட மாதிரி ஹீரோவை மேரேஜ் பண்ணிக்கிட்டு ஜின் குரூப் ஆஃப் கம்பெனியோட மகாராணி ஆக போறேன்னு சொல்லி கனவு கண்டுகிட்டே பார்ட்டிக்கு போறா. ஹீரோயினும் வந்திருக்காங்க. பார்த்ததுமே வழக்கம் போல வம்புக்கு இழுக்கவும் ஹீரோயின் கண்ணா பின்னான்னு அசிங்க சிங்கமா திட்ட ஆரம்பிச்சிடுறா. கோவப்பட்டு அவங்க ட்ரெஸ்ல தண்ணியை ஊத்தவும் ஹீரோயின் சும்மா இருப்பாளா, அவ கழுத்து மேலேயே ஒயினை ஊத்திடுறா. ஹீரோயின் என்ன பார்த்து பொறாமப்பட்டு இப்படி பண்ணிட்டான்னு ஜியோலின் கத்துறச்ச அங்க வர நம்ம ஹீரோ என்னாச்சுன்னு கேட்க, ஜின்மாமா இவ பொறாமையில என் ட்ரெஸ்ஸை ஸ்பாயில் பண்ணிட்டான்னு ஜியோலின் சொல்லவும், ஹீரோயின் ட்ரெஸ் கரையா இருக்கிறத பார்த்துட்டு சரி நீ என் கூட வான்னு சொல்லி அழைச்சிட்டு போயிடுறாரு. நீ எதை நினைச்சும் கவலைப்படாத, நான் கூடிய சீக்கிரம் ஜியோலினை இங்கேருந்து அடிச்சு விரட்டுறேன்னு ஹீரோ சொல்ல, வேண்டாம் தாத்தா அவளை பர்சனலா இன்வைட் பண்ணிருக்காரு. ஸோ தாத்தாவோட கெஸ்ட்டை நாம அவமானப்படுத்தக்கூடாதுன்னு ஹீரோயின் சொல்றாங்க. அதுக்குன்னு ஒருத்தி உன்னை புள்ளி பண்றத பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியாது, நான் உன்னை பாதுகாப்பேன்னு ஹீரோ சொல்ல, ஹீரோயின் ஸ்டன் ஆகிடுறா. நம்ம ஆளு கிஸ் பண்றதுக்காக பக்கத்துல வரும்போது அங்க வர நம்ம லூஃபன், நீங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்துட்டீங்களான்னு கேட்க, யா அஃப்கோர்ஸ்னு சொல்லி ஹீரோயினை ஹக் பண்ற நம்ம ஹீரோ, நீ இவங்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகணும்னா எனக்கு கோஆப்ரேட் பண்ணுன்னு சொல்ல, ஆமா எங்க 2 பேருக்கு நடுவில் இருந்த எல்லா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் கிளியர் ஆகி இப்போ நாங்க 2 பேரும் கப்பலா வாழ ஆரம்பிச்சிட்டோன்னு ஹீரோயின் சொல்லவும், ஓகே ரொம்ப சந்தோஷம், 2 பேரும் ஹாப்பியா இருங்கன்னு சொல்லிட்டு லூஃபன் ஃபீல் பண்ணிக்கிட்டே அங்கே இருந்து போயிடுறான்.
கட் பண்ணா இங்க பர்த்டே பார்ட்டியில நம்ம தாத்தா வந்திருக்க எல்லா கெஸ்ட்டுக்கு முன்னாலையும் தன்னோட 5 கொள்ளு பேர் பசங்களை இன்ட்ரோ பண்ணி வைக்கிறாரு. தாங்கிக்க முடியாம ஜியோலின் காய்ச்சி மூச்சுன்னு கத்துறா. நான் ஒன்னும் உன்னை இங்க கெஸ்டா இன்வைட் பண்ணல, என் பேரனோட எக்ஸ்பியான்ஸேங்கிற ஒரே காரணத்துக்காக தான் கூப்பிட்டிருந்தேன். பிகாஸ் இப்ப யார் அவனை மேரேஜ் பண்ணிக்க போறாங்க, அவனோட லைஃப் எப்படி மாற போகுதுங்கிறத நீ தெரிஞ்சுக்கிட்டு ஃபியூச்சர்ல அவனை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் உன்னை இந்த பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணேன். ஸோ நீ இதுக்கப்புறம் தேவையில்லாம பிரச்சனை பண்ணாத. பர்த்டே பார்ட்டிக்கு வந்தோமா, விஷ் பண்ணோமா, கிஃப்டை கொடுத்தோமா, கேக்கை சாப்பிட்டோமா, ஒயினை குடிச்சோமான்னு சொல்லி கிளம்பிட்டே இருன்னு தாத்தா சொல்லவும் ஜியோலின் விடுறதா இல்ல. நீங்க எல்லாருமே ஹீரோயினை கண்மூடித்தனமா நம்பிட்டு இருக்கீங்க. ஆனா அவ போய் சொல்றா. அன்னைக்கு நைட்டு ஹீரோ என் கூட தான் ஒன் நைட் ஸ்டாண்ட்ல இருந்தாரு. அதுக்கு ஆதாரமா அவர் என் விரல்ல போட்டு விட்ட மோதிரம் கூட என்கிட்ட இருக்குன்னு சொல்லவும் நீ எங்க அம்மாவை அடிச்சுதான் அந்த மோதிரத்தை புடுங்கணுங்கிறதுக்கான எவிடன்ஸ் என்கிட்ட இருக்குன்னு சொல்லி குட்டி பசங்களாம் சிசிடிவி ஃபுட்டேஜை ப்ளே பண்ணிடுறானுங்க. அவ்வளவுதான், ஜியோலின் மாட்டிக்கிறா. நீ இத்தனை வருஷமா போய் சொல்லி என்னை ஏமாத்தினது மட்டும் இல்லாம என்னோட ஒய்ஃபை டார்ச்சர் பண்ணிருக்க, என் குழந்தைங்களை அசிங்கப்படுத்திருக்க. இதுக்கப்புறம் என் கண்ணுக்கு முன்னால நிக்காத, நான் கொலைகாரன் ஆயிருவேன். ஒழுங்கா இங்க இருந்து போன்னு சொல்லி ஹீரோவை கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளிடுறான். இங்க நடந்துட்டு இருக்க எல்லா பிரச்சனைகளையும் நம்ம லூ ஃபேன் பார்த்துட்டு தான் இருக்காரு. ஸோ இந்த ஜியோலன், நீ ஹீரோயின் அடைய ஆசைப்படுற, அதே நேரம் எனக்கு ஹீரோ தேவை, பேசாம நாம 2 பேரும் பார்ட்னர்ஷிப் போட்டுக்கலாமான்னு கேட்க நான் ஹீரோயினை உண்மையா நேசிச்சேனே தவிர அவளை அடைய ஆசைப்படல. ஹீரோயின் சந்தோஷமா இருந்தா அதுவே எனக்கு போதும், அவ எங்க இருந்தாலும் வாழ்கன்னு சொல்லி வாழ்த்திட்டு போயிடுறான். நெக்ஸ்ட் வீட்டுக்கு வந்ததுமே நம்ம ஹீரோயின் சேர்ந்து குழந்தைங்களை தூங்க வைக்கிறாங்க. ஆனா குட்டி பாப்பா இவ்ளோ அவசரமா எங்களை தூங்க வச்சுட்டு நீங்க 2 பேரும் மட்டும் என்ன ரொமான்ஸ் பண்ண போறீங்களான்னு கேட்க ஹீரோயின் ரொம்ப ஆக்வர்ட் ஆகிடுறா. ஆனா ஹீரோ கியூட்டா சிரிக்கிறாரு. சரி உங்க ரொமான்ஸ் எல்லாம் அப்புறம் வச்சுக்கோங்க, எனக்கு ரொம்ப நாளா அம்மா அப்பா பக்கத்துல படுத்து தூங்கணும்னு ஆசை. பிகாஸ் எங்க ஸ்கூல் பசங்க எல்லாருமே அப்படிதான் தூங்குவாங்களாம். இப்பதான் எனக்கு அதுக்கான சான்ஸ் கிடைச்சிருக்கு. சோ ப்ளீஸ் எனக்காக இன்னைக்கு நைட்டு மட்டும் என் பக்கத்துல தூங்க முடியுமான்னு குட்டி பாப்பா கேட்க குழந்தை ரொம்ப ஆசைப்படுறா. நாம இதை செஞ்சுதான் ஆகணும்னு ஹீரோயின் சொல்லவும் ஹீரோ சந்தோஷமா ஒத்துக்கிறாரு. பட் இவங்க 2 பேரும் நல்லா அசந்து தூங்கினதுக்கு அப்புறம் குட்டி பாப்பா நைஸா கிளம்பி வெளியில வந்துடுறா. அம்மா அப்பா எங்கன்னு அண்ணனுங்க கேட்க நான் அவங்க 2 பேரையும் ஒன்னா சேர்த்து வச்சிட்டேன்னு குட்டி பாப்பா சொல்ல வாவ் சூப்பர் பாப்பான்னு அண்ணனுங்கெல்லாம் பாராட்டுறானுங்க. கட் பண்ணா தூங்கி கண் விழிக்கிற நம்ம ஹீரோயின் பக்கத்துல ஹீரோவை பார்த்ததுமே ரொம்ப ஆக்வர்ட் ஆகிடுறாங்க. ஆனா நம்ம ஹீரோ செம்ம ரொமான்டிக்கா கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. வேண்டான்னு ஹீரோயின் எவ்வளவோ தடுத்து பாக்குறா. ஆனா ஹீரோ விடாம ரொம்ப அக்ரெசிவா கிஸ் பண்ணவும் நறுக்குன்னு பிடிச்சி கடிச்சு விட்டுடுறா. பாவம் நம்ம ஹீரோ லிப்ஸ்ல இருந்து ரத்தம் வர ஆரம்பிச்சிருது. ஐ எம் வெரி சாரி, நான் கூட ஏதோ கனவுன்னு நினைச்சிட்டேன்னு ஹீரோ சொல்ல கனவுனா ஒரு நியாயம் வேணாமா, அதுக்குன்னு இவ்ளோ முரட்டுத்தனமாவா கிஸ் பண்ணுவீங்கன்னு ஹீரோயின் கேட்க அது வந்துன்னு ஹீரோ ஆரம்பிக்கிறாரு. ஒன்றும் தேவையில்லை, லேட் ஆயிடுச்சு, சீக்கிரமா கிளம்பி ஆஃபீஸ்க்கு வாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் போயிடுறா. மேடம், இன்னைக்கு ஒரு முக்கியமான பிசினஸ் மீட்டிங் இருக்கு. இது ரொம்ப பெரிய ப்ராஜெக்ட்ங்கிறதுனால நாம ஹீரோ கிட்ட சொல்லாம சீக்ரெட்டா கம்ப்ளீட் பண்ணிட்டு அவர்கிட்ட சர்ப்ரைஸா சொன்னோம்னா கண்டிப்பா ரொம்ப சந்தோஷப்படுவாள்னு சொல்லவும் ஓகே பாத்துக்கலான்ட்டு ஹீரோயினுமே ஒத்துக்கிட்டு அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்றாங்க. பட் லைட்டா சந்தேகப்படுற நம்ம ஹீரோ உனக்கு என்ன ஆச்சு, ஏன் என்கிட்ட இருந்து எதையோ மறைக்கிற, ஏதாவது பிரச்சனையான்னு கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லையேன்னு ஹீரோயின் சொல்ல டக்குன்னு அவங்கள கிஸ் பண்ணி நம்ம 2 பேருக்கும் ஏற்கனவே 5 குழந்தைங்க இருக்காங்க. சோ நீ எவ்வளவு ட்ரை பண்ணாலும் கண்டிப்பா நான் உன்னை விட போறதில்ல. அதை நீ மனசுல வச்சுக்கிட்டு எதுவா இருந்தாலும் என்கிட்ட டைரக்டா சொல்லிடு, எதையும் என்கிட்ட இருந்து மறைக்கணும்னு நினைக்காதுன்னு சொல்லவும் அப்படிலாம் ஒன்றும் இல்லைன்னு சமாளிச்சுட்டு ஹீரோயின் அந்த பிசினஸ் மீட்டிங்க்கு போறா. ஆனா அந்த கிளைண்ட் பயங்கரமான ஜொல்லு பார்ட்டியா இருக்காரு. நம்ம ஹீரோயினையும் அவங்க கூட போன பொண்ணையும் பயங்கரமா சரக்கடிக்க சொல்லி ஃபோர்ஸ் பண்ணவும் அந்த பொண்ணு கடகடன்னு குடிச்சிடுறா. ஆனா நம்ம ஹீரோயின் இந்த ஆன்டிடாட் இருக்கும்ல அது சாப்பிடுறதுனால அந்த அளவுக்கு போதை ஏறல. அதே நேரம் கூட வந்த அந்த பொண்ணு பார்த்தோம்னா ஜியோலின் அனுப்பின ஆளு. ஹீரோயின் குடிக்கிற பால்ல அந்த வினோதமான மருந்தை கலந்து குடுத்துட்டு எஸ்கேப் ஆகிடுறா. பாவம் தெரியாதனமா குடிச்சிட்டு ஹீரோயின் ஒரு மாதிரி ஆகிடுறாங்க. அட்வான்டேஜ் எடுத்துக்கிற அந்த கிளைண்ட் நம்ம ஹீரோயின் அபியூஸ் பண்ண ட்ரை பண்ணவும் எப்படியாவது அவனை தடுத்துடணும்னு சொல்லி ஹீரோயின் எவ்வளவோ போராடுறா. பட் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவளாலேயே முடியல. அப்ப கரெக்டா அதே ஹோட்டலுக்கு நம்ம ஹீரோவும் அவரோட பிஏவும் வராங்க. ஏதோ சத்தம் கேக்குதுன்னு சொல்லி திரும்பி பார்த்தா ஹீரோயின் கிட்ட அவன் தப்பா நடந்துக்கிறான். இந்த விஷயத்த மேனேஜர் சொல்லிடவும் தப்பா புரிஞ்சுக்கிற நம்ம ஹீரோ இந்த விஷயத்தை தான் காலையில இருந்து என்கிட்ட இருந்து மறைச்சாளா, இவனை மீட் பண்றதுக்காக தான் என்ன அவாய்ட் பண்ணாளான்னு சொல்லி ரொம்பவே கோவப்பட்டு போய் பார்த்தா அங்க நம்ம ஹீரோயின் பாவம் பரிதாபமான நிலைமையில இருக்காங்க. ஐயோ என் செல்லத்தை நான் தப்பா நினைச்சுக்கிட்டேனே, சாரிமா என்ன மன்னிச்சிரு. ஏ மேனேஜர் இவனை சும்மா விடாத, வெட்டி கூறு போடுன்னு சொல்லவும் அந்த ஜொல்லு பால்ட்டிய பிடிச்சி அடின்னு மூக்கெல்லாம் உடைச்சிட்டு ஹீரோயினை காப்பாத்தி தூக்கிட்டு போயிடுறான்.
அந்த மருந்தோட ரியாக்ஷன் நம்ம ஹீரோயின்குள்ள என்னமோ பண்ணவும் ஹீரோவை கிஸ் பண்றாங்க. நீ இப்ப என்ன பண்றங்கிறது புரியுதா? இதெல்லாம் தேவையில்லை, நான் டாக்டரை அழைச்சிட்டு வரேன், அவர் உனக்கு ட்ரீட்மெண்ட் தருவாருன்னு சொல்ல எனக்கு அதெல்லாம் வேண்டாம், நீங்க தான் வேணும்னு சொல்லி ஹீரோயின் கிஸ் பண்ணிடுறா. நீ ஏன் பெர்மிஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் நான் எதுக்காக தயங்கணும், இதுதான் எனக்கான சான்ஸ்னு சொல்லி நம்ம ஹீரோ களத்துல இறங்குறாரு. ரெண்டு பேருக்கு நடுவுல சூப்பரான ரொமான்ஸுமே நடக்குது. அடுத்த நாள் காலையில கண் விழிச்சதும் நைட் என்ன நடந்திருக்குங்கிறத புரிஞ்சுக்கிற ஹீரோயின் ஹீரோ கண்ணில் மாட்டாம நைஸா அங்கே இருந்து எஸ்கேப் ஆக முயற்சி பண்றா. பட் ஹீரோ விடாம லாக் பண்ணி எங்க ஓட பாக்குற, நேத்து நைட் நடந்த சம்பவத்துக்கு நீ தான் பொறுப்பேத்துக்கணும்னு சொல்ல, சாரி என்ன மன்னிச்சிடுங்க, தப்பா புரிஞ்சுக்காதீங்க, ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல நடந்துருச்சுன்னு ஹீரோயின் சொல்ல, என்னால ஏத்துக்க முடியாது, நான் இதுல பாதிக்கப்பட்டிருக்கேன், சோ நீ எனக்கு காம்பன்சேட் பண்ணி ஆகணும்னு ஹீரோ சொல்ல, எது காம்பன்சேஷனா, நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்கன்னு ஹீரோயின் கேட்க, எனக்கு இன்னும் 5 குழந்தைங்களை பெத்துக்குடுன்னு ஹீரோ கேட்கவும், ஆடா போப்பா என்னாலலாம் முடியாதுன்னு சொல்லி ஹீரோயின் கிளம்பி ஆஃபீஸுக்கு வந்து நேத்து தான் கூட வந்த அந்த பொண்ணை பத்தி விசாரிக்கிறாங்க. அவ இன்னைக்கு மார்னிங் தான் வேலையை ரிசைன் பண்ணிட்டு போனான்னு ஸ்டாஃப் சொல்ல, சம்திங் ஃபிஷி, அந்த பொண்ணு இப்படிலாம் பண்ணிட்டு எஸ்கேப் ஆகியிருக்கானா, அப்ப அவ கண்டிப்பா ஜியோலின் செட் பண்ண ஆளாதான் இருப்பாங்கிறத புரிஞ்சுக்கிற நம்ம ஹீரோயின் டைரக்டா கிளம்பி அவங்க வீட்டுக்கே போய் பயங்கரமா சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனா வழக்கம் போல அம்மாவும் பொண்ணும் சேர்ந்துக்கிட்டு ஹீரோயினை பயங்கரமா ட்ரிகர் பண்ணுதுங்க. பட் அதுக்கெல்லாம் அசையாம நம்ம ஹீரோயின் சிங்கப்பெண் மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்கா. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நான் இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம் கூட எதுக்காக இன்னும் என் ஒய்ஃபை நீ டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க, இனி எக்காரணத்தை கொண்டும் நீயும் உன்னோட ஃபேமிலியும் என் ஒய்ஃபை புள்ளி பண்ணக்கூடாது, அப்படி ஏதாவது நடந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்க யாருமே உயிரோட இருக்க மாட்டீங்கன்னு ஹீரோ மிரட்டுறாரு. ஆனா இந்த ஜியோலின் ஹீரோயினை தனியா தள்ளிட்டு வந்து, இப்ப உன்னோட பையன் என் கண்ட்ரோல்ல இருக்கான், நீ ஹீரோவை விட்டு விலகலனா அவன் கதை அங்க முடிஞ்சு போயிடும், சோ உனக்கு ஹீரோ முக்கியமா இல்ல உன் குழந்தை முக்கியமானு கேட்டு மிரட்டவும் பதறி போயிடுற நம்ம ஹீரோயின், பிரச்சனை உனக்கும் எனக்கும் நடுவுல, எதுக்கு தேவையில்லாம என் குழந்தைங்களை சீண்டி பாக்குறன்னு கேட்க, அவங்க உயிரோட இருக்கிறதுனால தான் எனக்கு இந்த எல்லா பிரச்சனையுமே, மேபி அவங்களாம் உருவாகலனா இந்நேரத்துக்கு நான் ஆசைப்பட்ட மாதிரி ஹீரோவை மேரேஜ் பண்ணிக்கிட்டு பணக்காரியா வாழ்ந்திருப்பேன். சோ இப்ப நீயாவே உன் பேரை டேமேஜ் பண்ணிக்கிட்டு ஹீரோவை விட்டுட்டு போயிட்டீனா உன் குழந்தைங்க உயிரோட இருப்பாங்க, இல்ல ஒருத்தரா நான் அழிச்சிருவேன்னு மிரட்டவும், நான் அன்னைக்கு உங்களை வேணுக்குனே தான் செடியூஸ் பண்ணேன், அப்பதானே நம்ம 2 பேருக்கும் குழந்தைங்க பிறக்கும், அந்த குழந்தைங்களை வச்சு ஃபியூச்சர்ல உங்ககிட்ட இருந்து நிறைய காசு கறக்கணுங்கிறதுக்காக தான் 6 வருஷம் அமைதியா இருந்து அதுக்கப்புறம் உங்களை வந்து மீட் பண்ணேன். இது எல்லாத்தையுமே ஜியோலின் கண்டுபிடிச்சிட்டா, இதுக்கப்புறம் என்னால எதையும் மறைக்க முடியாதுன்னு சொல்லவும் ஹீரோக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடுது. இல்ல நீ அப்படிலாம் பண்ணிருக்க மாட்ட, உன் கண்கள்லயும் நம்ம குழந்தைங்க கண்கள்லயும் நான் உண்மையான அன்பை பார்த்தேன், சோ என்னால இதெல்லாம் நம்ப முடியாதுன்னு ஹீரோ ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு. இப்படிப்பட்ட ஒருத்தியை நீங்க நம்புறதுக்கு பதிலா என்னையே மேரேஜ் பண்ணிக்கலாம், உங்களுக்காக நான் என்ன வேணாலும் பண்ண ரெடியா இருக்கேன்னு சொல்லி இந்த ஜியோலின் மண்டைய கழுவ ட்ரை பண்றா. பட் அதுக்குள்ள இவன் நம்ம குட்டி பையனை கடத்தி வச்சிருக்க விஷயம் ஹீரோக்கு தெரிஞ்சு போயிடுது. ஏன்னா பசங்க எல்லாரும் தான் ரொம்பவே ஸ்மார்ட்ல, கையில எல்லாருமே வாக்கி டாக்கி போட்டிருப்பாங்க, அதுலயும் நம்ம 3வது பையனுக்கு மார்ஷியல் ஆர்ட்ஸ்லாம் நல்லா தெரியும். சோ ரொம்ப ஈஸியா தன்னை கடத்தினவங்க எல்லாரையுமே அடிச்சு போட்டுட்டு அங்கே இருந்து எஸ்கேப் ஆகிடுறான். இந்த விஷயம் நம்ம ஹீரோக்கு தெரிய வந்ததும், இந்த ஒரு காரணத்துக்காக தான் நீ உன்னோட கேரக்டரையே அசாசினேட் பண்ணிக்கிட்டியா, இதுக்கப்புறம் நீ பயப்பட வேண்டாம், நம்ம பையன் சேஃப் ஆகிட்டான், சோ இப்ப நீ உண்மையை சொல்லு, என்ன நேசிக்கிறியா, என்ன உனக்கு பிடிச்சிருக்கா, என் கூட சேர்ந்து வாழ உனக்கு விருப்பம் இருக்கா இல்லையான்னு ஹீரோ கேட்கவும், ஆரம்பத்துல எங்க நீங்க என்னையும் குழந்தைங்களையும் பிரிச்சிருவீங்களோன்னு நான் ரொம்ப பயந்தேன், பட் போக போக தான் உங்க பாசத்தையும் தாத்தாவோட அன்பையும் நான் புரிஞ்சுக்கிட்டேன், சோ உங்க கூட சேர்ந்து வாழ்றதுல எனக்கு எந்த அப்ஜெக்ஷனும் இல்லைன்னு ஹீரோயின் சொல்லிடுறாங்க. அப்புறம் என்ன, ஹீரோ செம குஷி ஆகிடுறாரு. ஐயோ நீ இத்தனை வருஷமா பட்ட எல்லா கஷ்டமும் நாசமா போயிடுச்சே, இப்ப அடுத்து என்ன பாப்பா பண்ண போறேன்னு அம்மா கேட்க, ஹீரோ போனா போட்டும், அதான் என்கிட்ட பிசினஸ் இருக்குல்ல, நான் இப்ப புதுசா ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போறேன், அது மட்டும் சக்சஸ் ஆச்சுன்னா ஹீரோ என்ன அவனை விட 10 மடங்கு நான் பெரிய பணக்காரி ஆயிருவேன்னு சொல்லி ஜியோலின் ஓவர் கான்பிடென்ட்ல ஒரு பெரிய பிரஸ் மீட் வச்சு அதுல அந்த டிசைனை லான்ச் பண்றா. ஆக்சுவலா அது நம்ம ஹீரோயின் கிட்ட இருந்து வாங்கின டிசைன் தான், பட் நான் தான் இதை ரொம்ப கஷ்டப்பட்டு ரெடி பண்ணேன், இத்தனை வருஷமா இதுக்கு நான் உழைச்சிருக்கேன்னு சொல்லி அவ பயங்கரமா சீன் போட்டுட்டு இருக்கும்போது ஹீரோயின் உள்ள வராங்க. என்ன என்னோட வெற்றியை நேர்ல பாக்குறதுக்கு வந்திருக்கியான்னு கேட்க, இப்படி இன்னொருத்தரோட ஹார்ட் ஒர்க்கை யூஸ் பண்ணி சக்சஸ் பண்ண நினைக்கிற பாரு, உன நினைச்சா எனக்கு சிப்பு வருது சிப்புன்னு ஹீரோயின் சொல்லவும் ஜியோலின் மிரண்டு போயிடுறா. ஒன்னும் புரியாம பிரஸ் பீப்புள்லாம் எதை பத்தி பேசுறீங்கன்னு கேட்கவும், இவ ஆன்லைன் டிசைனர் ஒருத்தர்கிட்ட தான் இத்தனை வருஷமா எல்லா டிசைன்ஸையும் காசு கொடுத்து வாங்கியிருக்கா, மற்றபடி எதுவுமே இவளோட ஓன் கிரியேட்டிவிட்டி இல்ல, அந்த டிசைனர் மட்டும் இல்லனா கண்டிப்பா இவளால இவ்வளவு தூரம் சக்சஸ்ஃபுல் பிசினஸ் உமனா ஆகியிருக்க முடியாது. ஆக்சுவலா அந்த டிசைனர் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு தான், அவளுக்கு ஏதோ பண தேவை இருக்கும் போல, அதனாலதான் ஆன்லைன்ல தன்னோட டிசைன்ஸ் எல்லாம் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கா.
பட் என் பெஸ்ட் ஃப்ரெண்டோட ஹார்ட் ஒர்க்குக்கு வேற ஒருத்தர் கிரெடிட்ஸ் எடுத்துக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. என்னால பார்த்துட்டு தாங்கிக்க முடியல. அதனால தான் இப்போ நான் உண்மையை போட்டு உடைச்சேன்னு ஹீரோயின் மாட்டி விட்டுடுறாங்க. ஐயையோ, இதுல இப்படி ஒரு வில்லங்கம் இருக்குன்னு தெரியாம இத்தனை வருஷமா நான் எல்லாரையும் ஏமாத்திட்டு இருந்திருக்கேனே. இப்ப கடைசியில நானே மாட்டிக்கிட்டேன்னு சொல்லி ஜியோலன் பயந்துடுறா. மீடியாக்காரங்களாம் லாக் பண்ணி இவங்க சொல்றதெல்லாம் உண்மையா, நீங்க இன்னொருத்தரோட உழைப்ப திருடி தான் இவ்ளோ பெரிய பிசினஸ் உமனா ஆகியிருக்கீங்களான்னு கேட்க ஜியோலினால பதில் சொல்லவே முடியல. ஏன்னா ஹீரோயின் கிட்ட எல்லாத்துக்குமே ஆதாரம் இருக்கு. சோ எதிர்த்து பேச முடியாம ஜியோலன் தன்னோட தப்ப ஒத்துக்கிறா. அவ்வளவுதான், இவளோட இந்த பிசினஸ் கெரியருமே க்ளோஸ் ஆகிடுது. ஃபைனலா ஹீரோயின் ஆசைப்பட்ட மாதிரி அவளை கம்ப்ளீட்டா பழி வாங்கிடுறாங்க. ஓகே, நீ ஆசைப்பட்ட எல்லாமே நடந்துருச்சு. இப்போ சொல்லு, நாம 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கலாமான்னு ஹீரோ கேட்க, எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேன் நீங்க, பட் இவ்வளோ சிம்பிளாவா ப்ரப்போஸ் பண்ணுவீங்க? நான் கூட ஹெலிகாப்டர்ல பூவெல்லாம் பறக்க விட்டுட்டு அப்படியே டைமண்ட் ரிங்கு லைட்டுன்னு சொல்லி ஏதேதோ கனவுல இருந்தேன்னு ஹீரோயின் சொல்லவும், அந்த அளவுக்கு நான் ட்ராமாட்டிக்கா ப்ரப்போஸ் பண்ணலைனாலும் உனக்கு பிடிச்ச மாதிரி இப்போ ப்ரப்போஸ் பண்றேன்னு சொல்லி கை தட்டுறாரு. பார்த்தா நம்ம குழந்தைங்க எல்லாரும் ஹீரோயினுக்கு பிடிச்ச ஸ்வீட்டு, ஃப்ளார், சில ஜுவல்ஸ், அப்புறம் லெட்டர், முக்கியமா வெட்டிங் ரிங்லாம் எடுத்துட்டு வராங்க. ஹீரோ அந்த வெட்டிங் ரிங்கை ஹீரோயின் கிட்ட கொடுத்து will you marry meன்னு கேட்க, of courseன்னு ஹீரோயின் சொல்லவும் உடனே அவங்க ஃபிங்கர்ல ரிங்கை போட்டு விட்டு அந்த இடத்துலயே மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. பல வருஷத்துக்கு அப்புறம் அம்மா அப்பா ஒன்னா சேர்ந்துட்டாங்கன்னு சொல்லி பசங்க 5 பேருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அவ்வளவுதான், இதோட இந்த டிராமாவுமே முடியுது. இந்த டிராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் வீடியோஸை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. நான் உங்க எல்லாரையும் ரொம்ப சீக்கிரமா அடுத்து ஒரு சூப்பரான டிராமால மீட் பண்றேன். Until then, it's bye from Afi and stay tuned with Spectre of Fantasy.